ஓம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த நமः பார்வதி பதயே. ஓம் வாகீஷாத்யா சுமனசः சர்வார்த்தானாமுபக்ரமே எந்நத்வா கிருதகிருத்யாஸ்யு தன்னமாமி கஜானனம். தோர்பிர்யுக்தா சதுர்பிஸ்ஃபடிகமணிமயீமக்ஷமாலாம் ததானா हस्तेनैकेन पद्मम् सितमपि च शुकम् पुस्तकम् चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयम् निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना. चतुर्दशसु विद्यासुरमतेजा सरस्वती सा देवी कृपया विह्यम् जिह्वा सिद्धिम् करोति च. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. गुरवे सर्वलोकानाम् भिषजे भवरोगिणाम् निधये सर्वविद्यानाम् श्रीदक्षिणामूर्तये नमः. अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितम् येन तस्मै श्रीगुरवे नमः. नमः शिवाभ्याम् नवयौवनाभ्याम् परस्पराश्लिष्टवपुर्धराभ्याम् नगेन्द्रकन्यावृषकेतनाभ्याम् नमो नमः शङ्करपार्वतीभ्याम्. करचरणकृतम् वा कर्म वा कायजम् वा श्रवणनजनजम् वा मानसम् वा पराधम् विहितमविहितम् वा सर्वमेतत्क्षमस्व. शिवशिवकरुणाब्धे श्रीमहादेव शम्भो. नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत्. नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे. ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतानि. अपारकरुणासिन्धुम् ज्ञानदम् शान्तरूपिणम् श्रीचन्द्रशेखरगुरुम् प्रणमामि मुदान्वहम्. श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादशङ्करम् लोकशङ्करम्. श्रीगुरुभ्यो नमः. नारद उवाच ते गणाधिपतीन् दृष्ट्वा नन्दीह मुखषण्मुखान् अमर्षादभ्यदावन्त द्वन्द्वयुद्धाय दानवाः. नन्दिनम् कालनेमिश्च शुम्भो लम्बोदरम् तथा निशुम्भः षण्मुखम् वेगात् अभ्यधावतदंशिनः. निशुम्भः कार्तिकेयस्य मयूरम् पञ्चभिः शरैः हृदि विव्याधवेगेन मूर्च्छितः स पपाथ च. ततः शक्तिधरः शक्तिम् यावज्जग्राह रोषितः तावन्निशुम्भो वेगेन स्वशक्त्या तमपातयत्. சர்வேஸ்வரனான பகவானுடைய ஒரு அனுகிரகத்தோடு கூட தற்போது நடந்து வருகிறதான கார்த்திக மாசத்தை அனுசரித்து இந்த கிருத்திகா மண்டல பாராயணமானது நடந்து வருது. கூடவே ஸ்மிருதிகள், இதிகாச புராணங்கள் இவைகளுடைய பாராயணங்களும் நடந்து வருது. இதை அவசியம் நாம் இந்த காலத்தில், அதாவது இந்த கார்த்திக மாசத்தில் செய்ய வேண்டியதான முக்கியமான ஒரு காரியம். காரணம், தேவதைகளுடைய உஷக்காலமாக இந்த கார்த்திக மாசமானது சொல்லப்படுறது. தேவதைகளுக்கு பிராம முகூர்த்தத்தினுடைய காலம் இந்த கார்த்திக மாசம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிச்சு, உற்சவம் காரயேத்தீமானு வேதபாராஜனை சஹா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. உற்சவமாக இந்த கார்த்திக மாசத்தை நாம் செய்யணும். எப்படி உற்சவமாக செய்யறதுன்னா, வேத பாராயணை சக, வேத பாராயணங்களோடு கூட இந்த மாசத்தை நாம் உற்சவமாக கொண்டாடணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிச்ச ஒரு முறையில இப்போ நாம் இந்த பாராயணங்களை செய்துன்னு வரோம். கூடவே ஸ்காந்த புராணம் கார்த்திக மாச மாஹாத்மியம் என்கிற ஒரு பாகத்தை காண்பிக்கிறது. அதாவது ஒவ்வொரு மாசத்திற்கும் ஒவ்வொரு பெருமைகள் சொல்லப்படுறது. அதில் இந்த கார்த்திகை மாசத்தில்
நாம் செய்ய வேண்டியதான முக்கியமான விரதங்கள், முக்கியமான சில பூஜைகள், முக்கியமான தானங்கள், இவைகளை இந்த ஸ்காந்த புராணம் காண்பிக்கிறது. இது எல்லாமா சேர்ந்து நமக்கு என்ன காண்பிக்கிறது அப்படின்னா, தர்மம் அப்படிங்கிற ஸ்வரூபத்தை இவைகள்லாம் காண்பிக்கிறது. தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பகவத்பாதாச்சாரியால் சொல்ற பொழுது, சாட்சாத் பிராணினாம் சாட்சாத் அபியுதய நிஸ்ரேயச ஹேது யஹா சதர்மஹா அப்படின்னு சொல்றார் பகவத்பாதாச்சாரியால். அதாவது இந்த லோகத்திலையும், இந்த லோகத்தில் வாழ்ந்து முடிச்ச பிறகு அடுத்த லோகத்திற்கும் நமக்கு எது கூடவே வருதோ அதற்கு தான் தர்மம் அப்படின்னு பேர். அப்படி கூட வருமா அப்படின்னா வரும் அப்படின்னு உபனிஷத் நமக்கு காண்பிக்கிறது. தம் வித்யா கர்மணி சமன்வாரபேதே பூர்வ பிரஜாச்சா அப்படின்னு ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிச்ச பிறகு அடுத்த உலகத்திற்கு, அதாவது சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்காக போகக்கூடியதான உலகத்திற்கு 3 வஸ்துக்களை ஒவ்வொருவனும் எடுத்துன்னு போறான் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. இதனுடைய விரிவாக்கம் கருட புராணத்தில் நிறைய இருக்கு. என்ன எடுத்துன்னு போறான்னா, வித்யா தான் படிச்ச படிப்பு, கர்மணி புண்ணிய பாபங்கள், பூர்வ பிரஜா நினைவு, இது 3ஐயும் ஒவ்வொருவனும் எடுத்துன்னு போறான் அப்படின்னு உபனிஷத் நமக்கு காண்பிக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டு நிறைய இருக்கு. கருட புராணம் நிறைய கதைகளோடு கூட இதை காண்பிக்கிறது. உலகத்திலேயே நாம பார்க்கிறோம். இதை 3ஐயும் ஒவ்வொருவனும் எடுத்துன்னு போறாங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்களை நாம் உலகத்திலேயே பார்க்கிறோம். இதை 3ஆக நாம மாத்திக்கணும். இந்த உலகத்தில் நாம சம்பாதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இது 3ஆக மாத்திக்கணும். ஒன்னும் படிப்பாக மாத்திக்கணும், புண்ணிய பாபங்கள் புண்ணியமாக மாத்திக்கணும், நினைவாக வச்சுக்கணும். இது 3ம் தான் நமக்கு அடுத்த உலகங்களுக்கு கூடவே வருது. இந்த உலகத்தை விட்டு போற பொழுது நமக்கு சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு ஒன்னு கூட வருது. இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 17 வஸ்துக்களை கொண்டது. கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, பிராண பஞ்சகம், புத்தி, மனசு, இந்த 17க்கும் தான் சூக்ஷ்ம சரீரம்னு பேர். இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் நாம் அடுத்த லோகங்களுக்கு போற பொழுது கூடவே வருது. அடுத்த உலகத்திற்கு நாம போயிட்டு புண்ணிய பாபங்களை அனுபவிச்சு பிறகு இந்த லோகத்திற்கு திரும்பவும் ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறோம், ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கிறோம். அந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள நுழையிறது இந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது. அப்படி இந்த சூக்ஷ்ம சரீரம் நமக்கு கூடவே வருது. நாம சம்பாதிக்கக்கூடியதான அனைத்தும் அடுத்த உலகத்திற்கு எடுத்துன்னு போறதாக நமக்கு மாத்திக்கிறதுக்கு நமக்கு தர்மம் அப்படின்னு ஒரு வழியை நமக்கு புராணங்கள், தர்மசாஸ்திரம், வேதங்கள் காண்பிக்கிறது. அதை நமக்கு எப்படி காண்பிக்கிறதோ அதன்படி செய்யணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதை மாற்றி செய்வதற்கோ அதை செய்யாமல் இருப்பதற்கோ நமக்கு அதிகாரம் கிடையாது. எப்படி சொல்லியிருக்கோ அப்படியே செய்யணும். என்ன தர்ம சூக்ஷ்மம்னு பேர். தர்ம சூக்ஷ்மம் அப்படின்னா என்ன, இந்த தர்மம் நமக்கு இந்த மாதிரியான பலனை இப்படித்தான் கொடுக்கும் அப்படின்னு நம்மால தீர்மானிக்க முடியாது. அப்படிங்கறதுனாலதான் வேதமே நமக்கு உத்தரவாக போடுறது. அஹரஹ சந்தியாமுபாசீதா, சந்தியா காலம் வந்ததுன்னா கட்டாயம் நீ சந்தியாவந்தனம் செய் அப்படின்னு சொல்றது. ஏன், எல்லாமே தர்மம் தானே. இப்ப சந்தியாவந்தனம் பண்றதும் தர்மம் தான், அந்த சமயத்துல கோவிலுக்கு போறதும் தர்மம் தான், அந்த சமயத்துல ஒரு ஏழைக்கு சாப்பாடு போடுறதும் தர்மம் தான், யாராவது ஒருவருக்கு ஏதாவது நாம வஸ்துக்களை தானம் பண்றதும் தர்மம் தான். எல்லாமே தர்மம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தர்ம சூக்ஷ்மம்னு ஒன்னு இருக்கு. எல்லாமே தர்மமாக இருந்தாலும் அதற்கு உள்ள வித்தியாசங்கள் இருக்கு. அது நம்மால புரிஞ்சுக்க முடியாது. ஆகையினால்தான் நமக்கு வேதம் உத்தரவாகவே இந்த தர்மத்தை இப்பொழுது இப்படிதான் இந்த முறையில் செய்யணும் அப்படின்னு உத்தரவாக நமக்கு வேதம் காண்பிக்க. அதை நாம் அப்படியே செய்யணும். இதை நாம் அப்படியே செய்வதற்கு நம் மனதிற்கு அது படணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் புராணங்கள் நிறைய சரித்திரங்கள் மூலமாக நமக்கு காண்பிக்கிறது. அதுதான் தர்ம சூக்ஷ்மத்தை காண்பிக்கிறது புராணங்கள். அப்படிங்கிறதுனாலதான் புராணங்கள் மிக மிக முக்கியம் அப்படின்னு நமக்கு மகரிஷிகள் காண்பிக்கிறார். தர்ம சூக்ஷ்மம் அப்படின்னு ஒன்று இருக்கு. எல்லாமே தர்மம் தான் அப்படின்னு நமக்கு பொதுவாக தெரிஞ்சாலும் அதற்கு உள்ள வேறுபாடு இருக்கு. ஒரு ராஜா ஒரு ஊர்ல ஒரு
அன்னதானம் பண்றான். அவனுடைய ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தை ஒட்டி அன்னதானம் பண்ணணும்னு அந்த ஊர் கோவில்ல நிறைய அன்னம் வடிச்சு ஊர்ல உள்ள அத்தனை பேர்களையும் அழைச்சு அந்த ராஜாவே வந்து அன்னதானம் பண்றான். அப்படி அனைவருக்கும் அந்த ராஜாவே அந்த அன்னத்தை எடுத்து எடுத்து போடுறான். எல்லாரும் கியூல வரிசையா வர. அதுல ஒரு பரம ஏழை ஒரு பிக்ஷை எடுக்கிறவனும் அந்த லைன்ல வரான். எல்லாருக்கும் போடுற பொழுது அவனுக்கும் ராஜா போட்டான். அப்படி எல்லாரும் அங்கங்க வாங்கிட்டு போய் உட்கார்ந்து சாப்பிட்டான். அந்த ஏழையும் அந்த அன்னத்தை வாங்கிட்டு போய் அங்க உட்கார்ந்து சாப்பிட்டான். சாப்பிட்ட ஒரு 10 நிமிஷத்துல மயங்கி விழுந்துட்டான் அந்த ஏழை. உடனே ராஜா வைத்தியரை கூப்பிட்டு அவனை உடனே கவனிக்க சொன்னான். அந்த வைத்தியர் வந்து அவனுக்கு பார்த்துட்டு நாடி பிடிச்சு பார்த்துட்டு இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு அந்த வைத்தியர் சொன்னார். என்ன காரணம் அப்படின்னு, ஃபுட் பாய்சன் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னான். இவன் சாப்பிட்ட ஆகாரத்துல விஷம் இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா போயிடுது. உடனே நிறுத்திவிட்டான் அன்னதானத்தை. இந்த அன்னத்தை இனிமேல் யாருக்கும் போடக்கூடாது அப்படின்னு நிறுத்திவிட்டு அந்த ராஜாவுக்கு மனசே சரியில்லை, கிளம்பி போயிட்டான். இப்படி நிறுத்திவிட்டான் அந்த ராஜா. அன்னதானத்தை நிறுத்திவிட்டு ராஜா போயிட்டான். இந்த இறந்து போன அந்த ஏழை நேரா சித்திரகுப்தன் வந்து அழைச்சின்னு போனான். அந்த ஏழைய அழைச்சின்னு போயிட்டு இவன் எதனால இறந்தான் அப்படின்னு பார்த்தா என்ன நடந்ததுங்க அப்படின்னா, அந்த ராஜா அன்னதானம் பண்ணினான். அந்த தட்டுல அதை வாங்கிட்டு வர்ற பொழுது மேல ஒரு கழுகு ஒரு பாம்பை பிடிச்சிட்டு பறக்கிறது. அந்த பாம்பனுடைய வாயிலிருந்து ஒரு டிராப் விஷம் கீழே சிந்திச்சு அது அந்த ஏழையினுடைய தட்டுல விழுந்துடுத்து அன்னத்துல. அது சாப்பிட்டதுனால அவன் விழுந்து இறந்து போயிட்டான். சித்திரகுப்தனுக்கு இதுல என்ன சந்தேகம் அப்படின்னா, இவன் இறந்து போன இவன் அன்னத்தை சாப்பிட்டதுனால இவன் இறந்து போனான். இப்ப இவனை கொன்னாச்சு. இவனை கொன்ன பாபத்தை யார்கிட்ட வைக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் சித்திரகுப்தனுக்கு. ஏன்னா அந்த ராஜா அவனுக்கு விஷம் வைக்கல, அதனால இந்த ராஜா அவனை கொன்னதாக ஆகாது. இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை ராஜா கிட்ட வைக்க முடியாது. இப்ப இந்த பாபத்தை யாராவது ஒருத்தர் சுமந்தாகணுமே, யாராவது ஒருத்தர் அனுபவிச்சாகணும், யார்கிட்ட வைக்கிறது அப்படின்னு பெரிய சந்தேகம் கொடுத்து சித்திரகுப்தனுக்கு. நேரா யமன்ட்ட போனான். யமன்ட்ட போய் இது மாதிரி ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? இப்ப இவன் இறந்து போயிட்டான். இவன் இறந்து போன பிரம்மஹத்தி தோஷத்தை யார்கிட்ட வைக்கிறது அப்படின்னு சந்தேகம். ஏன், அந்த ராஜாவுக்கே தெரியாது. இதுல விஷம் விழுந்தது ராஜாவுக்கு தெரியாது ஒன்னும். ரெண்டாவது, ராஜா அந்த அன்னத்தை போடுற வரையிலும் அதுல விஷம் இல்லை. ஆகையினால ராஜாவை சேராது இந்த பிரம்மஹத்தி தோஷம். அந்த பாம்பு கிட்ட வச்சுடலாமா அப்படின்னா பாம்பையும் அந்த விஷம் அந்த பிரம்மஹத்தி தோஷம் சேராது. ஏன்னா இந்த ஏழை இறந்து போகணுங்கிறதுக்காக அது விஷத்தை சிந்தல்ல. அந்த பாம்பு கழுகிடமிருந்து தான் தப்பிக்கணுங்கிறதுக்காக இப்படி அப்படி ஆடி வாயை திறந்து கத்துற பொழுது அந்த விஷம் கீழே சிந்திச்சு. ஆகையினாலே பாம்பையும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் சேராது. அப்போ அந்த கழுகு கிட்ட வச்சுடலாமா அப்படின்னா, கழுகும் இந்த ஏழை இறந்து போகணுங்கிறதுக்காக பாம்பை தூக்கின்னு வரல. தன்னுடைய ஆகாரம் பாம்பு தான். அது தூக்கின்னு போற பொழுது இவன் தட்டுல விஷம் விழுந்து இறந்து போயிட்டான். அதனால இந்த பாபம் கழுகையும் சேராது. இப்போ இவனை கொன்ன பாபத்தை யார்கிட்ட வைக்கிறது அப்படின்னு பெரிய கேள்வி. என்ன பண்ணினான், தீர்மானம் பண்ணினான் யமன் அப்படின்னா, ஒன்னு பண்ணுவோம். இப்ப இந்த அன்னதானம் பண்ணதுனால தானே இந்த சிக்கல். நேரா அந்த ராஜா கிட்டேயே போடுவோம், ராஜா கிட்டேயே இது சொல்லுவோம், ராஜா என்ன சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு யமனும் சித்திரகுப்தனுமாக கிளம்பி பூலோகத்திற்கு வந்தான். அப்படி வந்து அந்த அரண்மனை வாசல்ல வர்ற பொழுது அரண்மனை வாசல்ல 2 பக்கமும் நிறைய கடைகள். அந்த கடையில ஒரு பூக்கடை இருக்கு, கடை வரிசையில. இங்க ஒரு வயசான கிழவி பூ கோத்துருக்கா. இவா 2 பேரும் வேக வேகமாக அரண்மனை போறதை பார்த்த உடனே அந்த பாட்டி கூப்பிட்டா, இங்க வான்னு கூப்பிட்டா. எங்க போறேன்னு கேட்டா. இல்ல ராஜாவை பார்க்க போறோம் அப்படின்னு. அப்போ அந்த பாட்டி சொன்னா, கிழவி சொன்னா, இப்ப ராஜாவை போய் பார்க்காத. ஏன், இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் ராஜா அன்னதானம் பண்றேன்னு சொல்லி விஷத்தை போட்டு கொன்னுட்டான். ஆகையினாலே ராஜா போய் இப்ப நீ பார்க்கப்படாது, பார்க்காது அப்படின்னு சொன்னா அந்த கிழவி. உடனே யமன் சொன்னா, அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை இந்த பாட்டி கிட்ட வச்சுடு அப்படின்னு. பாட்டி என்ன பண்ணா, பாட்டி விஷம் வச்சாலா
பாட்டிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இங்க என்ன தத்துவம், தர்ம சூக்ஷ்மம் என்ன அப்படின்னா, அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாமலேயே அந்த பாட்டி ஒரு தீர்மானத்தை சொல்லிட்டா. ராஜா தான் விஷம் வச்சானா? இல்ல, அங்க அப்படி நடந்துடுத்து. அங்க நடந்ததை வச்சு அந்த பாட்டி ஒரு ஊகமா பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா. அது கடைசியில் அந்த பாபம் பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுத்து அந்த பாட்டி. இதான் தர்ம சூக்ஷ்மம்னு பேர். எந்த தர்மம் எங்க எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நம்மால தெரியாது. நாம எப்படி நமக்கு சொல்லியிருக்காலோ அதன்படி நாம செய்யணும். இது சரியா இது தப்பா அப்படின்னு நம்மால அதை ஊகிக்க முடியாது. அப்படிங்கறதுனாலே தான் வேதம் சொல்றத இந்த காரணத்தினாலே தான் இதை இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது. இந்த தர்ம சூக்ஷ்மத்தை காண்பிக்கிறது தான் புராணங்கள். ஒவ்வொன்றுக்கும் சரித்திரங்களை காண்பிச்சு நமக்கு சொல்றது. இது ஒரு முக்கியமான பிரயோஜனம் புராணங்களுக்கு. இரண்டாவது பிரயோஜனம் என்னன்னா, நமக்கு மன ஆரோக்கியத்தை கொடுப்பது புராணங்கள் தான். மன ஆரோக்கியம் பூர்ணமாக கிடைக்கிறது புராண சிரவணத்தினால. நம்முடைய மனசுங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ. ஒருத்தன் சௌக்கியமா இருக்கான், கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? மனசு தான் காரணம். மனசு ஆரோக்கியமாக இருக்கணும். மனசு ஆரோக்கியம்னு நாம என்ன நினைக்கிறோம்? மனசு தெளிவா இருக்கு, எந்த விஷயத்திலையும் ஒரு குழப்பம் இல்லாம இருக்கிறது தான் மனத்தெளிவு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. தக்க சமயத்தில் நம்முடைய மனசு சரியான ஒரு நிவர்த்தியை காண்பிக்கணும். ஒரு நெருக்கடியான சூழல்ல சரியான ஒரு நிவர்த்தியை நம்முடைய மனது காமிக்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய மனசுக்கு சக்தி இருக்கு. நம்முடைய மனசுக்கு கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இப்ப எலியை எடுத்துக்கிறோம். எலி இருக்கே, எலி இருந்ததுன்னா எவ்வளவு அகலமான செவரா இருந்தாலும் தொலை போட்டு அந்த பக்கம் போயிடும். செவரு மாத்திரம் இல்லை, ஒரு மரப்பெட்டி இருக்குன்னா அந்த மரப்பெட்டி அந்த பலகா எவ்வளவு கனமாக இருந்தாலும் அந்த பலகாயை நோண்டி உள்ள போயிடும். அந்த அளவுக்கு பலம் இருக்கு அந்த எலிக்கு. ஆனா ஒரு எலிப்பொறின்னு ஒன்று வைக்கிறோம். எலிப்பொறி வச்சா அதுல எலி விழுந்துடுறது. ராத்திரி வைக்கிறோம், காலம்பரை எலி விழுந்துடுறது. அந்த எலிப்பொறியில உள்ள பலகாயினுடைய கனம் எவ்வளவு? 4 இன்ச்சு. எவ்வளவு கனமான செவுத்தையும் தொலைக்கக்கூடியதான எலி அந்த எலிப்பொறியை ஓட்ட போட்டு போறதுக்கு எத்தனை நாழி ஆகும்? ரொம்ப நாழி ஆகாது. ஆனால் அந்த எலிப்பொறியில சிக்கின்ற உடனேயே அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போயிடுறது. அந்த எலிப்பொறியில உள்ள கம்பியோ அந்த பலகாயோ ஓட்ட பண்றதுக்கு ராத்திரி கொடைய ஆரம்பிச்சதுன்னா காலம்பரக்குள்ள ஓட்ட போட்டுன்னு வெளியில போயிடலாம். ஆனால் அந்த தக்க சமயத்துல அந்த புத்தி வேலை செய்யாது எலிக்கு. இதுதான் எலிதான் புத்திசாலியான பிராணின்னு பேர். பிராணிகளுக்குள்ள எலி ரொம்ப புத்திசாலியா வேலை செய்யும். சட்டுன்னு எலிப்பொறியில விழுந்துடாது. ஆனா விழுந்துடுத்தோம்னா அதுக்கு மனசே விட்டு போயிடும். இதான் நெப்போலியன் ராஜாவினுடைய சரித்திரத்தில் ஒன்று சொல்றது. நெப்போலியன் ஒரு ராஜா இருந்தான். ரொம்ப கெட்டிக்காரன்னு பேர். ரொம்ப சமயோசிதமா வேலை செய்வான். அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்துல ஒரு சம்பவம் என்னன்னா, அவன் எதையுமே ரொம்ப தூரம் ஆலோசனை பண்ணி தீர்க்காலோசனை பண்ணி தான் எதையுமே முடிவு பண்ணுவான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது அவன் தூங்குற பொழுது யாரும் எழுப்பக்கூடாது அவனை அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டு வச்சிருந்தான். நான் தூங்கினேன்னா நடுப்பற தூக்கத்துல யாரும் எழுப்பக்கூடாது. யாராவது எழுப்பினான்னா அவன் தலைய வெட்டிடுவான். ஆனா அவன் தூங்கும் போது யாரும் எழுப்பக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு வச்சிருந்தான். ஒரு சமயம் அவன் நாட்டில் யுத்தம் வந்துடுத்து. அடுத்த நாட்டு படை ரொம்ப தூரம் உள்ள வருது. அப்ப நெப்போலியனுடைய படை யுத்தம் பண்ணிட்டு போறது. ராஜா அரண்மனையில் இருக்கா, யுத்தம் நடக்கிறது. அப்படி யுத்தம் நடந்தா இவர்களால யுத்தம் பண்ணி அவர்களை விரட்ட முடியல. அடுத்த தேசத்து வீரர்களை இவரால விரட்ட முடியல. அவன் ரொம்ப தூரம் உள்ள வந்துட்டான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு புரியல. சரி, ரொம்ப தூரம் அவ உள்ள வந்துட்டா அப்படிங்கிற விஷயத்த ராஜாவுக்கு சொல்லணும் அப்படின்னு அந்த மந்திரி வரான். வந்து பார்த்தா தூங்கின்னு இருக்கான் நெப்போலியன். அடாடா, இப்படி இவ்வளவு தூரம் உள்ள வரான். இப்ப ராஜா கிட்ட இதை சொல்லணுமே, ராஜா கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது, என்ன பண்றதுன்னு பாக்குறான். அசந்து தூங்கின்னு இருக்கான் நெப்போலியன். அப்ப என்ன பண்றதுன்னு யோஜனை பண்ற பொழுது பக்கத்துல டேபிள்ல வெந்நீர் சொம்பு வச்சிருக்கு, குடிக்கிறதுக்கு ஜலம் வச்சிருக்கு. அதுக்கு கீழே ஒரு பேப்பர் சொருகிருக்கு. அந்த பேப்பரை எடுத்து பார்த்தான் அந்த மந்திரி. பார்த்த உடனே சட்டுன்னு போனா யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டான்.
இது மாதிரி அவன் என்ன பண்ணிருக்கான் நெப்போலியன்னா, ஒரு பேப்பர் எழுதி வச்சிருக்கான். ஓர் கால் எதிர்ப்படை வீரர்கள் ரொம்ப தூரம் உள்ள வந்துட்டால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எழுதி வச்சிருக்கான் அந்த சொம்புக்கு கீழே. அவன் என்ன எழுதியிருக்கான்னா, நீங்க 1 கிலோமீட்டர் பின்னாடி வரணும், வந்தால் 2 பக்கமும் 2 பாதை பிரிஞ்சு போறது. அதுல நம்முடைய வீரர்கள் 2ஆக பிரிஞ்சு போனால் உள்ளுக்குள்ள வந்த வீரர்களுக்கு பின்புறம் நாம போயிடலாம். போனால் இவர்கள் அத்தனை பேரையும் நாம அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை எழுதி வச்சிருக்கான் நெப்போலியன். அவ்வளவு புத்திசாலியாக வேலை செய்யறவன் நெப்போலியன். அவனுடைய கடைசி காலம் என்ன ஆச்சு அப்படின்னா, இது மாதிரி ஒரு படை யுத்தம் நடந்து அவன் தோத்து போயிட்டான். அவனை ஜெயில போட்டுட்டான் நெப்போலியன். அவனுக்கு என்ன பழக்கம்னா, எப்பொழுதும் அவரோட 2 பேர் பேசிண்டே இருக்கணும், நிறைய பேசணுங்கிறது அவனுடைய பழக்கம். அவனை தனிமைப்படுத்தினான், அவனை தனியா ஜெயில கொண்டு போய் வச்சான். ஒருத்தரோடையும் பேசாம அவனால இருக்கவே முடியல. ரொம்ப மனசு விட்டு போயிடுத்தவனுக்கு, ரொம்ப துக்கத்தை அனுபவிக்கிறான். அந்த சமயத்துல அவனுடைய மந்திரி அவனை பார்க்கணும்னு வரான். பார்க்கணும்னு அந்த ஜெயிலர்கிட்ட, நான் இந்த மாதிரி ராஜாவை பார்த்து பேசணும், 1 நிமிஷம் தான் உனக்கு அவகாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில திறந்து விட்டான். அவன் உடனே கையில ஒரு சதுரங்க பெட்டி, விளையாடுற பெட்டியை ஒன்று கொண்டு வந்தான். கொண்டு ராஜாவை பார்த்துட்டு, சௌரியமா இருக்கேலா அப்படின்னு எல்லாம் விசாரிச்சுட்டு அந்த சதுரங்க பெட்டியை கொடுக்கறான் அந்த ராஜா கிட்ட. கொடுத்து, உங்களுக்கு மனசு ரொம்ப பாரமா இருந்ததுன்னு இந்த சதுரங்க விளையாட்டு விளையாடுங்க, மனசுக்கு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை கொடுத்துட்டு அந்த மந்திரி கிளம்பி போயிட்டான், வெளியே வந்துட்டான். அந்த சதுரங்க பெட்டியை பார்க்கறானே தவிர அதை விளையாடணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரல. ஏன்னா மனசு அவனுக்கு ரொம்ப வேதனை, ஒருத்தரும் பேசுறதுக்கு மனுஷியா இல்ல, இந்த தனிமை அவனை ரொம்ப வாட்டுறது. ஒரு வாட்டி அந்த ஜெயிலே இருந்து அவன் இறந்து போயிடுறான். பல காலங்கள் கழிச்சு அந்த சதுரங்க பெட்டி ஏலத்துக்கு வருது. நெப்போலியன் ராஜா ஜெயில இருக்கிற போது வச்சுட்டு இருந்த சதுரங்க பெட்டி அப்படின்னு ஏலத்துக்கு வருது. அதை ஒருத்தன் வாங்கினான். வாங்கி அதை திறந்து பார்த்தா அதுல ஒரு சீட்டு மடிச்சு வச்சிருக்கு. அது என்ன சீட்டுன்னு எடுத்து பார்த்தா, அந்த மந்திரி நெப்போலியன் ராஜாவுக்கு ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்கான். அதுல, அந்த ஜெயில உங்களுக்கு இடதுபுறம் உள்ள செவரு ரொம்ப மெல்லிசான செவரு தான், அதை எடுத்தோன்னா நீங்க வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற குறிப்பை அவன் எழுதி வச்சிருக்கான். அதை அவன் பார்க்கவே இல்லை. அவன் அன்னைக்கே அதை திறந்து பார்த்திருந்தான்னா அவனுடைய வாழ்க்கையில பெரிய திருப்பம் வந்திருக்கும். அவ்வளவு கெட்டிக்காரனா இருந்தாலும் கூட கடைசி சமயத்துல அந்த புத்தி அவனுக்கு விட்டு போயிடுது. எவ்வளவு திறமை நம்ம நினைப்போம், ரொம்ப திறமையா இருக்கும், ரொம்ப புத்திசாலியா நம்ம வேலை செய்யறோம் நினைப்போம். தக்க சமயத்துல அந்த புத்தி நமக்கு பயன்படணும். அந்த மனசு தக்க சமயத்துல நமக்கு சரியான ஆலோசனைய சொல்லணும். இந்த சக்தியை நமக்கு கொடுப்பதுதான் இந்த புராணங்கள். புராணங்கள் கேட்க கேட்க சரித்திரங்கள்லாம் வருது. ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்குன்னா நாம என்ன ஏதோ குடும்ப தகராறு, குடும்ப சண்டை நினைக்கணும், அப்படி இல்லை. அதுல நிறைய ரகசியங்கள் இருக்கு. இது மாதிரி சமயங்கள்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்முடைய மனசு இந்த புராண சிரவணங்களை கேட்க கேட்க சரியான சமயத்துல சரியான ஆலோசனையை நமக்கு மனசு கொடுக்கும். அதுக்காக தான் இந்த புராண சிரவணங்களை நமக்கு மகரிஷிகள் வச்சிருக்க. அதற்கு தான் வியாசாச்சாரியால் 18 மகாபுராணங்கள், 18 உபபுராணங்கள், மகாபாரதம் இதையெல்லாம் பண்ற. இந்த சரித்திரங்கள்லாம் நாம கேட்டா போறோம், நாம உடனே அதை யோஜனை பண்ணி ஆலோசனை பண்ண வேண்டாம், நாம அதை ரிசர்ச் பண்ண வேண்டாம். புராணங்க கதைகளை கேட்கறது, மனசுக்கு வாங்கிக்கிறது, அந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் தக்க சமயத்துல இந்த புராணங்கள் நமக்கு சரியான ஆலோசனைகளை காட்டும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த புராணங்கள், புராண ஸ்லோகங்கள். அதனாலதான் புராண ஸ்லோகங்களை வேதத்திற்கு சமானமாக சொல்லியிருக்கு. வேதத்திற்கு சமானமான யோக்கியத்தை புராணங்களுக்கு உண்டு அப்படின்னு வச்சுதான் சந்தியாவந்தனம் முதற்கொண்டு எல்லாத்திலையும் புராண ஸ்லோகங்களும் உண்டு. இப்ப சந்தியாவந்தனத்துல வேத மந்திரம் சொல்லி பண்றதுங்கிறது உண்டு, புராண ஸ்லோகங்களும் உண்டு. அதுல நமோஸ்பனந்தாய சஹசிரமூர்த்தஜே சஹசிரபாதாட்சி சிரோருபாகவே சந்தியாவந்தனத்துல சொல்றோம், இது புராண ஸ்லோகம். அதே போல யமாஜ தர்மராஜாய சொல்றோம், இதெல்லாம் புராணங்கள்ல வரக்கூடியதான மந்திரங்கள். அப்படி புராணங்களையும் வேதத்திற்கு சமானமாக நமக்கு அனுஷ்டானங்கள்ல வச்சிருக்க. அனைத்து அனுஷ்டானங்கள்லையும் புராண ஸ்லோகங்கள் உண்டு. சந்தியாவந்தனம் முதற்கொண்டு கல்யாணத்திலேயே எடுத்துட்டால் மாங்கல்ய தாரண மந்திரம் புராண மந்திரம் தான், வேதத்தில் வரக்கூடிய மந்திரம் இல்லை. அது மாங்கல்ய தாரண மந்திரம் புராணம் சொல்றது.
அப்படி முக்கியமான மந்திரங்களை புராணங்கள் நமக்கு கொடுக்கிறது. புராணங்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது புராணங்கள் அப்படிங்கிறத முக்கியமாக நாம வச்சுக்கணும். அதுல இந்த ஸ்காந்த புராணம் நமக்கு காண்பிக்கக்கூடியதான கார்த்திகை மாச மாகாத்மியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கார்த்திகை மாசத்துல நாம அதை சிரவணம் பண்ணணும். ஏன்னா இந்த கார்த்திகை மாசத்தில் நாம செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்ன அப்படிங்கிறதையும் காண்பிக்கிறது. இந்த கார்த்திகை மாசத்துல என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கறத நமக்கு காண்பிக்கிறது. அதுல இப்போ ஒரு சரித்திரத்தை பார்த்துன்னு வரும். ஜலந்தரன் அப்படின்னு ஒரு ராஜா, அசுரகுலத்து ராஜா. பரமேஸ்வரனுடைய கழுத்துல உள்ள விஷத்திலிருந்து ஆவிர்வவிச்சவன் அந்த ஜலந்தரன். அவன் அசுரகுல ராஜாவாக இருக்கான். அசுரகுல ராஜாவாக இருந்து அவன் ராஜ்யபாரம் பண்றான். அசுர குலத்தையே அவன் நிர்வாகம் பண்ணி நடத்தின்னு வரான். அவனுக்கு ஒரு கெட்ட எண்ணம் ஆவிர்வவிக்கிறது. என்னன்னா பார்வதியை நாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது ரொம்ப தப்பான எண்ணம். அதற்காக என்ன பண்றான்னா, முதல்ல தூதனை அனுப்புறான், காரியமாகல. அவனே சேனைகளை அழிச்சுட்டு யுத்தத்திற்கு வரான். யுத்தத்திற்கு வந்து யுத்தம் ஆரம்பமாகி நடக்கிறது. தேகநாதிபதிம் திருஷ்டுவா நந்தீப முகஷண்முகான் அமர்ஷாதபியதாவந்த துவந்தயுத்தாய தானவாஹ. அந்த யுத்தத்துல பரமேஸ்வரன் இன்னும் யுத்தத்திற்கு வரல. பரமேஸ்வரனுடைய சேனையாக மகாகணபதி, சுப்பிரமணியர், நந்திகேஸ்வரர் இவர்களெல்லாம் யுத்தத்திற்கு கிளம்பி வர. இவர்கள் தான் யுத்தம் பண்ற அசுரகுலத்தோடு கூட. பெருசா நடக்கிறது யுத்தம். நந்தினம் காரணே மிஷ்ட சம்போ லம்போதரம் ததா நிசும்பா ஷண்முகம் வேகாது அபியதாவதம்சிதா. நந்தினம் காரணே மிஷ்ட சம்போ சும்பா லம்போதரம் ததா நிசும்பா ஷண்முகம் வேகாத் அபியதாவதம்சிதா. அந்த அசுரகுலத்துல யாரு முக்கியமான வீரர்கள் வரா அப்படின்னா, காலநேமி, சும்பன், நிசும்பன் இவர்கள்லாம் முன்னாடி வரா யுத்தத்திற்கு. அவர்களோடு கூட காலநேமியோடு கூட நந்திகேஸ்வரரும், சும்பனோடு கூட மகாகணபதியும், நிசும்பனோடு கூட சுப்பிரமணிய சுவாமியும் மோதர. அந்தந்த சேனைகளோடு மோதி யுத்தம் நடக்கிறது. நிசும்பா கார்த்திகேயஸ்ய மயூரம் பஞ்சபிஷரைஹி பிருதிவிவ்யாத வேகேன மூர்ச்சிதஸ்ஸ பபாதச. என்ன பண்ணினான்னா, நிசும்பன் பகு வேகமா வரான். ரொம்ப வேகமா வந்து அடிக்கிறான் சுப்பிரமணிய சுவாமி. மயூர வாகனமாக வர சுப்பிரமணியம், மயூர வாகனத்தோடு வர 5 பானங்களை முதல்ல பிரயோகம் பண்ணினான் சுப்பிரமணிய சுவாமி மேல. அடிச்ச வேகத்துல பிருதிவிவ்யாத வேகேன மூர்ச்சிதஸ்ஸ பபாதஹ. அந்த மயில் என்ன ஆச்சுன்னா, அந்த அடிச்ச வேகத்துல வலி தாங்காம சொடார்னு கீழே விழுந்துடுத்து இந்த மயில். ததசக்திதர சக்திம் யாவஜ்ஜக்ராஹ ரோஷிதா தாவன் நிசும்போ வேகேன சசக்தியா தமபாதஜத். விழுந்த உடனே அவனுக்கு இன்னும் வேகம் ஜாஸ்தியா போயிடுது. கையில சக்திங்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து சுப்பிரமணிய சுவாமி மேல அடிக்கிறதுக்கு வேகமா வரான். நந்தீஸ்வரஸ்வரவ்ராதைஹி காலநேமி பவத்யதா சப்தபிஷ்ட ஹயான் கேதும் அச்சினது. உடனே சுப்பிரமணிய சுவாமி சுதாகரிச்சுண்டு அவனோடு யுத்தம் பண்றார். அதே போல நந்திகேஸ்வரர் காலநேமியோடு கூட யுத்தம் பண்றார். 7 பானங்களை பிரயோகம் பண்ணினான் காலநேமி நந்திகேஸ்வரர் மேல. அவர் மேல வந்து அடிச்சது அந்த பானங்கள் அவருக்கு வலி தாங்காமல் போச்சு. காலநேமிஸ்து சங்குருத்தா தனுஷ்சிச்சேத நந்தினஹ ததபாஸ்ய சசூலேன தம் வக்ஷஸ்ய ஹனத்பலி. அடிச்ச உடனே லேசா அந்த அடி தாங்காமல் கொஞ்சம் நிலை குலைஞ்சு போனார் நந்திகேஸ்வரர். பிறகு சுதாகரிச்சுண்டு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சார். சசூல பின்ன ஹிருதஜ ஹதாஷோ ஹதசாரதி அத்ரே சிகரமாமுச்ச சைலாதிம் சோப்யபாதஜத் அத சும்போ கணேஷ்ச ரதமோஷக வாகனௌ யுத்யமானௌ சரவ்ராதை பரஸ்பரமவித்யதாம். கணேசஸ்து ததா சும்பம் பிருதிவிவ்யாசபத்ரிணா சாரதிஞ்ச திரிபிர்பாணைஹி பாதஜாமாச பூதலே. அப்படி திரும்பவும் கோபத்தோடு கூட நந்திகேஸ்வரர் அடிக்கிறார் காலநேமிய. அடிச்ச உடனே அவனுக்கு அந்த வலி தாங்கல்ல, கொஞ்சம் மயங்கினான். அதே போல மகாகணபதி சும்பனோடு கூட யுத்தம் பண்றார். இந்த மூஷக வாகனத்தோடு கூட, மூஷக வாகனத்துல அவன் அவரவர்களுக்கு வேகம் எது, அவன் ரசத்துல வந்திருக்கான். இவர்களுக்கு வேகம் எதுன்னா அவரவர்களுடைய வாகனம்.
அந்த வாகனத்தை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். யுத்தம்னா முதல்ல என்ன பண்ணுவான்னா ஒருத்தருக்கு ஒருவர் நேராக அடிச்சுக்கிறது இல்லை, அந்த கொடியை அடிக்கணும். ரதத்திற்கு மேல உள்ள கொடி உடைஞ்சு விழுந்ததுன்னா அவன் தோல்வியை ஒத்துக்க வேண்டியதுதான். அல்லது சாரதியை கீழே தள்ளி பண்ணும். சாரதியை கீழே தள்ளினான்னா அந்த யுத்தத்தை நிறுத்தணும். இப்படியெல்லாம் யுத்த சட்டங்கள் இருக்கு. தனுர்வேதம்னு பேர். யஜுர்வேதத்துக்கு உபவேதம் தனுர்வேதம். அதுலதான் இந்த யுத்தம் பண்ண வேண்டிய தர்மங்களை காண்பிக்கிறது உபவேதம். தனுர்வேதம் காண்பிக்கிறது. அதுல இப்படி இருக்கு. அவர் இந்த மூஷக வாகனத்தை அடிக்கணும்னு ரொம்ப வேகமாக வந்து அடிக்கிறான் சும்பன். மூஷகா சரபின்னாங்க சச்சால திருடவேதன லம்போதரஸ்த பஜித பதாதிரபவன் அடிச்சா மூஞ்சோர கீழே விழுந்துடுச்சு. மூஞ்சோ உடனே மகாகணபதியும் கீழே விழும்படியாக ஆயிடுத்து. ததோ லம்போதர சும்பம் ஹத்வா பரசுனா ஹிருதி அபாதயத்ததா பூமு மூஷகஞ்சாருஹத் புனः காலநேமிர் நிஷும்பம்ஸ்ச உபோ லம்போதரம் ஷரீஹி யுகபத் ஜக்னது குரோதாத் தோத்ரேரிவ மகாத்விபம். எப்படி மதம் பிடிச்ச யானை கையில கிடைச்சதெல்லாம் அடிச்சு சுருட்டி போடுமோ அதுபோல மகாகணபதி என்ன பண்ணினார், மூஷக வாகனத்தை அடிச்சவனே எழுந்தார். யானையோ இல்லையோ கையில கிடைச்சதை அடிச்சு சுருட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சார். பெருசா புழுதி கிளம்பித்து என்ன நடக்கிறதுன்னு எங்க புரியல. தம்பேட்யமானமாலோக்கிய வீரபத்ரோ மகாபலஹ அபியதாவத வேகேன பூதகோட்டி யுதஸ்ததா கூஷ்மாண்ட பைரவாஸ்சாபி வேதாலாஹ யோகினி கணாஹ பிசாச்ச யோகினி சங்காஹ கணாஸ்சாபி தமன்வயுஹு. அதே போல வீரபத்ரன்னு சிவகணத்துல உள்ளவன். அந்த வீரபத்ரன் ஒரு பெரிய படையோடு அங்க வந்தான். அவனுடைய வீரபத்ரனுடைய படை என்னன்னா கூஷ்மாண்ட பைரவாக பைரவர்கள், 8 பைரவர்கள், வேதாளம், யோகினி கணங்கள், பிசாச்ச கணங்கள், இது அத்தனை பேரையும் அழைச்சுன்னு வந்துட்டான். இவர்கள்லாம் எப்படின்னா ஒரு கட்டுப்பாடோட யுத்தம் பண்றவர்கள் இல்ல. இவரெல்லாம் என்ன யுத்த பயிற்சி பண்ணிருக்காரா? இல்ல, ஏதோ ஒரு மாதிரி வந்து அடிப்பா. அதான் ராமாயணத்துல ஆச்சரியம். தான் ராமாயணத்துல ராவணனுடைய சேனம் பூரா பயிற்சி பண்ணினது. ஆயுதங்களை எப்படி பிரயோகம் பண்ணணும்னு பயிற்சி பண்ணின சேனை ராவணனோடது. ராமனுடைய சேனை என்னன்னா ஆஞ்சநேய சுவாமி வானர சேனம். அது என்ன யுத்த பயிற்சி பண்ணிருக்கா? இல்ல. பானத்தை போட தெரியுமா? சடார்னு மேல மூஞ்சியில பாஞ்சு மூக்கப்படுங்க. அது மாதிரி உள்ள ஒரு சேனையை வச்சுட்டு ராமன் ஜெயிச்சாங்கிறதா ராமாயணத்துல ஆச்சரியம். ராமனுக்கு என்ன துணை புரிஞ்சதுன்னா தர்மம். தர்மம்ங்கிறது என்ன ஆச்சு? அத்தனை வானரங்களையும் ஏதோ ஒரு விதத்துல யுத்தம் பண்ணி ஜெயத்தை ஏற்படும்படியாக ஆச்சு. ஆச்சரியப்படுறது ராவணனுடைய சேனை. இப்படிரா இந்த இவ்வளவு வானரங்கள் எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஆச்சரியப்படுறது ராவணனுடைய சேனை. அப்படி யுத்தம் பண்ணி ஜெயிச்சார் ராமன் ராமாயணத்துல பார்க்கும். அதுபோல இங்க கூஷ்மாண்டாதி பைரவர்கள், வேதாளங்கள், யோகினி கணங்கள், பிசாச்ச கணங்களை அழிச்சுன்னு வந்து யுத்தம் பண்றார் வீரபத்ரன். தத கிலகிலா சப்தைஹி சிம்மநாதே சுகர்கரைஹி பேரீதால மிருதங்கைஷ்ச பிருத்திவி சமகம்பத. அவைகள்லாம் அவரவர்களுடைய சப்தத்தை அங்க வந்து சப்திக்கிறான். பிசாச்சங்கள் ஒரு மாதிரி கிளிக்கிளின்னு சத்தம் போடுறது, வேதாளங்கள் சத்தம் போடுறது, இந்த பைரவர்கள் குலைக்கிறது. பைரவர்கள் நாய்கள் தானே, குலைக்கிறது ஒரேடியா. இப்படி ஆச்சு. அசுர கணத்துக்கு எப்படி இவைகளோட யுத்தம் பண்றதுன்னு புரியல. இப்படி ஆயிடுத்து. பேரீதால மிருதங்கைஷ்ச பிருத்திவி சமகம்பத ததோ பூதான் யதாவந்த பக்ஷயந்தி ஸ்மதானவானு. அவ்வளவுதான், கைய கால புடுங்கி கடிக்க ஆரம்பிச்சுடுத்து இந்த பைரவர்கள். உத்பதந்தியாபதந்தி ஸ்ம நடுதுஷ்டரணாங்கனே நந்தீத கார்த்திகேயஸ்ச சமாஸ்வஸ்யத்வரான்விதௌ நிஜக்னதோ ரணே தைத்யான் நிரந்தர சரவ்ரஜைஹி சின்ன பின்னா ஹதைர்தைத்யைஹி பதிதைஹி பக்ஷிதைஸ்ததா. இதை பார்த்த உடனே கார்த்திகேயன் சுப்பிரமணிய சுவாமிக்கும் நந்திகேஸ்வரருக்கும் ஒரு தெம்பு ஏற்பட்டது. அவர்கள் 2 பேரும் வந்து அனைவரையும் கீழே தள்ளுறது. அவர்கள் கீழே தள்ளுவா, நாய்கள் புடுங்க ஆரம்பிச்சிடும். அப்படி பிரிச்சுண்டா அந்த யுத்தத்தை பிரிச்சுண்டு அந்த சேனையினுடைய எண்ணிக்கையை குறைக்கணும்னு குறைக்கிறார். அதே சமயம் பிரவித்வஸ்தாம் ததா சேனாம் திருஷ்டாசாகர நந்தன யதேனாதிபதாகேன
गणानभियजो बलि हस्तिशरथसंह्लादाः शङ्खभेरी स्वनास्तथा अभवन् सिंहनादाश्च सेनयोरुभयोस्तदा जलन्धरशरव्रातीः नीहारपटलैरिव द्यावा पृथिव्योराच्छिन्नम् अन्तरम् समपद्यत. அப்படி கீழே விழுறது சேனைகள். உடனே ஜலந்தரன் உத்தரவு பண்றான் சுக்கராச்சாரியாளுக்கு. அவர் உடனே கீழே விழுந்த வீரர்கள்லாம் எடுத்துன்னு போய் மிருத சஞ்சீவினி மந்திர பிரயோகம் பண்ணி புழைக்க வச்சுட்டே இருக்க. கீழே விழுற சேனைகள்லாம் திரும்பவும் புழைச்சு வருது, யுத்தம் பண்றது. நாயினுடைய கடியையும் வாங்கிண்டு பிசாச்சங்களுடைய ஒரு துன்புறுத்தலையும் வாங்கிண்டு இப்படி யுத்தம் நடக்கிறது. அந்த சமயத்துல ஜலந்தரன் ஆகாசத்தை நோக்கி பானப்பிரயோகம் விடாம பண்றான். அது எப்படி இருக்குன்னா அக்னி துகள்கள் மாதிரி பறக்கிறது ஆகாசத்துல ஷரங்கள், பானங்கள். வீரபத்ரஸ்திரிபிர்பாணைஹி பிருத்திவிவ்யாத தானவம் ததோ கணேஸ்வரः க்ருத்தः கதாம் பரசுனாஹனத். வீரபத்ரஸ்திரிபிர்பாணைஹி பிருத்திவிவ்யாத தானவம் சப்தபிஷ்டஹயான் கேதூன் தனுஷ்சத்ரஞ்ச ஜிச்சதே. இப்படியே யுத்தம் நடந்தது. என்ன பண்ணினார்? திடீர்னு மகாகணபதி அந்த நிசும்பனுடைய ரசத்தை அடிச்சு உடைச்சி எறிஞ்சார். கீழே சுருண்டு விழுந்தான் நிசும்பன். வீரபத்ரஸ்திரிபிர்பாணி. அதே போல வீரபத்ரன் 3 பானங்களை பிரயோகம் பண்ணி ஹிருதயத்தை பொளந்த, காலநேமியினுடைய ஹிருதயத்தை பொளந்துட்ட. பொளந்து கீழே தள்ளினார். சப்தபிஷ்டஹயான் கேதும் தனுஷ்சத்ரஞ்ச ஜிச்சதே. அவன் வந்த ரதத்தை 7 பானங்களை கொண்டு மேல கட்டியிருந்த கொடிய ஒடிச்சு கீழே போட்டு சக்கரத்தை ஒடிச்சு எரிஞ்சார், ரதத்தினுடைய சக்கரத்தை. ததோதி குருத்தோ தைத்யேந்திரः சக்திமுத்யம்ய தாருணாம் கணேசம் பாதஜாமாச ரதம் ச அன்யமதாருஹத். அभ्ययात् अथ वेगेन வீரபத்ரம் ருஷான்விதः ततस्तौ सूर्यसङ्काशु युजधाते परस्परम् வீரபத்ரः पुनस्तस्य हयान् बाणैरपादयत्. धनुश्चिच्छेद दैत्येन्द्रः पुप्लवे परिघायुधः स वीरभद्रम् त्वरजाभिगम्य जघान दैत्यः परिघेन मूर्ध्नि तचापि वीरः प्रविभिन्न मूर्धा पपात भूमौ रुधिरम् समुद्गिरन्. அப்படி ஒவ்வொரு வீரர்களா குறைக்கிற சேனையினுடைய வேகத்தை, பலத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க உள்ள ரதங்கள், அங்க வந்த குதிரைகள், அங்க வந்த யானைகள்னு அத்தனையும் அடிச்சு கீழே தள்ளுறார் வீரபத்ரரும் மகாகணபதியுமாக சேர்ந்து. அதுல முக்கியமாக உள்ள வீரர்களை சுப்பிரமணிய சுவாமி பானங்களை கொண்டு திக்கு முக்காட வச்சு திண்டாட விடுறார். அப்படி அந்த சேனையினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறது முதல் காரியமாக இவர்கள் அத்தனை பேரும் வச்சிருந்தார். இது ஸ்ரீஸ்காந்தே மகாபுராணே ஏகாசீதி சஹஸ்யாம் संहितायाम् द्वितीये वैष्णवखण्डे कार्तिकमासमाहात्म्ये जलन्धरोपाख्याने वीरभद्रपतनम् नाम 19. नारद उवाच पतितम् वीरभद्रम् तु दृष्ट्वा रुद्रगणाभयात् अगमम् स्तेरणम् हित्वा क्रोशमाना महेश्वरम्. அந்த மேற்கொண்டு என்ன ஆச்சுன்னா, ஜலந்தரன் வீரபத்ரன் பண்ற யுத்தத்தை பார்த்தான். இங்க உள்ளவர்கள்லயே சேனையோட அங்க வந்தவன் வீரபத்ரன் தான். அப்படின்னு என்ன பண்ணினா, ஒரு பானத்தை பிரயோகம் பண்ணி மண்டேல மட்டார்னு அடிச்சான் ஜலந்தரன். அடிச்ச வேகத்துல கீழே விழுந்துட்டான் வீரபத்ரன். மயங்கி கீழே விழுந்துட்டான். அகமம்ஸ்தே ரணம் ஹித்வா குரோஷமானா மகேஸ்வரம் அத கோலாஹலம் ஸ்ருத்வா கணானாம் சந்திரசேகரः அப்யஜாத் விஷபாரூடः சங்கிராமம் பிரஹசன்னிவ. வீரபத்ரன் கீழே விழுந்த உடனே பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்துடுது. பரமேஸ்வரன் யுத்தத்திற்கு கிளம்புறாருன்னு உடனே அச கோலாகலம். கோலாகலம்னா என்ன? கோலாகலம்னா ரகலேன்னு அர்த்தம். கோலாகலம்னா வீத்தியாயம் கோலாகலஹா அப்படின்னு. கோலாகலம்னா புழுதியை கிளப்பிண்டு ரகல பண்றான்னு அர்த்தம். அப்படி அசுரர்கள்லாம் பரமேஸ்வரன் கிளம்பி வராங்கிறது தெரிஞ்ச உடனே அச கோலாகலம் ஸ்ருத்வா கணானாம் சந்திரசேகரஹ. அசுரர்கள்லாம் புழுதியை கிளப்பிண்டு காத்துட்டு இருக்கா பரமேஸ்வரன் அடிக்கணும்னு. அவர் ரொம்ப முயற்சி பண்ணல. சாதாரணமாக அங்கிருந்து கிளம்பி வரார். பிரஹசன்னிவ, சிரிச்சுண்டே வரார் பரமேஸ்வரன். ருத்ரமாயாந்தமாலோக்கிய சிம்ஹநாதேர் கணாஃப் புனः நிவృత్తాः சங்கரே தைத்யான் நிர்ஜக்னுः शरवृष्टिभिः दैत्याश्च भीषणम् दृष्ट्वा सर्वे चैव विदुद्रुवुः
கார்த்திகவர்தினம் திருஷ்டா பாதகானீவ தத்பயாத் ஜலந்தரோ ததான் தைத்யான் நிவృత్తాன் பிரேக்ஷ்ய சங்கரே ரோஷாயுதாவச்சண்டீஷம் முஞ்சன் முச்சன் முஞ்சன் பானான் சஹஸ்ரஷா. அப்படி பரமேஸ்வரன் யுத்தத்துக்கு வராருன்னு உடனே ஜலந்தரனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன தோணித்து ஜலந்தரனுக்குன்னா, ஒரு ஒரு பானத்தினால பரமேஸ்வரனை அடிச்சுட்டு பார்வதியை இங்கிருந்து அபகரிச்சுன்னு போகணும் அப்படின்னு தீர்மானிச்சான். தீர்மானிச்சுட்டு உற்சாகத்தோடு கூட முன்னாடி வந்தனா ஜலந்தரன். ஜலந்தரன் முன்னாடி வரான்னு உடனே சுப்பிரமணிய சுவாமி, மகாகணபதி இவர்கள்லாம் விடாம பானப்பிரயோகம் பண்றா அவரோடு கூட. ரோஷாத்து நந்திகேஸ்வரருக்கு ரொம்ப கோபம். சண்டீஸ்வரரும் வராருங்க. இவர்களோடு கூட யுத்தம் பண்ணிக்கொண்டு ஆயிரக்கணக்கான பானங்களை யுத்தம் பண்ணிட்டே முன்னாடி வரான். சும்போ நிசும்போ ஸ்வமுகா காரணேவினும் பலாஹகா खड्गरोमा प्रचंडश्च घस्मराद्या शिवं यजुः बाणान्धकार संचन्नम திருஷ்டாகன பலம் சிவஹா. பரமேஸ்வரன் வராருங்கிறது இவர்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச உடனே மகாகணபதி, சுப்பிரமணிய சுவாமி, வீரபத்ரர் இவர்கள் அத்தனை பேருமா பரமேஸ்வரனை சுத்தி நின்றுண்டு இவர்கள் யுத்தம் பண்றான். ஏன்னா பரமேஸ்வரன் பானத்தை எடுத்து யுத்தம் பண்ணி தான் ஜெயிக்கணும்னு இல்லை. பெருசா ஒரு சிரிப்பு சிரிச்சாருன்னா அத்தனை பேரும் ஒரு நிமிஷத்துல பஸ்மாவாக போயிடுவோம். அவர்கள் மட்டும் பஸ்மாவா போனா பரவாயில்ல, எல்லாருமே பஸ்மாவா போயிடுவோமே அப்படின்னு கவலைப்பட்டு இவர்கள்லாம் பரமேஸ்வரனுக்கு முன்னாடி வந்து நின்னுண்டு இவர்கள் யுத்தம் பண்றான். சரி, இவெல்லாம் யுத்தம் பண்றான்னு பரமேஸ்வரன் யுத்தம் பண்ணாம நின்றார். பானஜாலமவாத்ஸ்ய ஸ்வபானைஹி ஆவரணோன்னபஹ தைத்யாம்ச பானவாத்யாபிஹி பீடிதானகரோத்ததா பிரச்சண்ட பானஜாலௌபீஹி அபாதகித பூதலே खड्गरोम्न शिरः कायात् तदा परशुनाच्छिनत् बलाहकस्य च शिरः खड्गाङ्गेन अकरोद्विधा. அப்படி பரமேஸ்வரனுக்கு முன்னாடி நின்னுண்டு இவர்கள் அத்தனை பேரும் யுத்தம் பண்ணி பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்துடப்படாது அப்படிங்கிறதுக்காக இவர்கள் ரொம்ப வேகமா யுத்தம் பண்ணி அந்த சேனையினுடைய கணக்கை குறைக்கிறார். வீரர்களுடைய கணக்கை குறைச்சி காலை வெட்டுறது, காலை துண்டு பண்றது, இடுப்பை துண்டு பண்றது, கழுத்தை துண்டு பண்றதுன்னு துண்டு பண்ணி கீழே தள்ளிண்டே இருக்கா வீரர்களை. பரமேஸ்வரனுக்கு வேலை கொடுத்துடப்படாதுங்கிறதுக்காக. நசேகு அசுரா ஸ்தாதும் கஜா சிம்ஹார்த்திதா ஜிவ ததக்ரோதபரீதாத்மா வேகாத்ருத்ரம் ஜலந்தரஹா. இவர்களால சமாளிக்க முடியல அசுரர்களால. என்ன அடியெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, யானை பலம், யானை இருக்கு, யானைக்கு உருவம் ஜாஸ்தி. சிம்மம் யானையை எப்படி அடிக்கும்னா மேல பாஞ்சிடும். மேல பாஞ்சு தலையில வந்து ஓங்கி ஒரு அடி விட்டதுன்னா யானை கீழே வந்துடும். அதனால முதல்ல யானை மேல ஏறணும் சிங்கத்திற்கு. அதற்காக முயற்சி பண்ணும். எப்படி அந்த யானை மேல ஏறி தலையில ஓங்கி ஒரு அடி விடுமோ அது போல இவ விடுற பானம் அவரவர்களுக்கு வந்து அடியா விழறது. யானை தலையில அடிக்கிற சிங்கம் மாதிரி இவர்கள் இருக்கா, அடி விழறது. ததக்ரோதபரீதாத்மா வேகாத்ருத்ரம் ஜலந்தரஹா. பார்த்தான் ஜலந்தரன் குடுகுடுன்னு பரமேஸ்வரன் நோக்கி முன்னாடி வந்தான். ஆக்வயா மாச சமரே தீவிரா சனி சமஸ்வனஹா. கூப்பிட்டான் பரமேஸ்வரன். இறஞ்சி ஜலந்தரன். ஜலந்தர உவாச்ச யுத்தஸ்ய மயா சார்த்தம் கிமேபிர்நிஹதைஸ்தவ இச்ச கிஞ்சித் பலம் தேஸ்தி தத்தரிசே ஜட்டாதரா. ஹே ஜட்டாதரான்னு கூப்பிட்டான். ஜட வச்சுருக்கிறவனே, உங்களுடைய பலத்தை காட்டும் பார்ப்போம். இவர்கள்லாம் அவர்களுடைய பலத்தை காட்டுறதுக்கு முயற்சி பண்றா, இன்னும் முழுமையான பலத்தை காமிக்கல. உங்களுடைய பலத்தை காட்டும் பார்ப்போம் அப்படின்னா. ஜடாதரா எச்ச கிஞ்சித் பலம் தேஸ்தி. கொஞ்சம் உமக்கு எவ்வளவு தூரம் பலம் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. என்ன மெலிந்த தேகமா இருக்காரு அவர். பரமேஸ்வரனுடைய தேகம் மெலிந்த தேகம். அவர் என்ன 4 வேளை சாப்பிட்றவரா? இல்ல, தியானத்தில் இருக்கிறவரோ இல்லையோ, மெலிஞ்ச தேகம். அதை பார்த்த உடனே அவனுக்கு இவ்வளவு ஒரு அடி தாங்க மாட்டார் போல இருக்கே அப்படின்னு அவன் சொல்றான். உமக்கு என்ன எந்த அளவுக்கு பலம் இருக்குன்னு பார்ப்போம், காட்டும். இத்யுக்தா பான சப்தத்யா ஜகான விஷபத்வஜம் அப்படின்னு சொல்லி 7 பானங்களை பரமேஸ்வரன் நோக்கி பிரயோகம் பண்ணான். தான் பிராத்தான் நிஷதேர் பானைஹி சிச்சேத பிரஹசன்னிவ. அப்படி லேசா சிரிச்சுட்டு அவன் விட்ட பானத்தை பார்த்தார். துண்டு துண்டா கீழே விழுந்துடுத்து, எரிஞ்சு கீழே விழுந்துடுத்து, வளைஞ்சு போயிடுத்து. ததோஹயான் துவஜம் சத்ரம் தனுஷ்சிச்சேத சக்திபிஹி சச்சின்னதன்வா விரசஹ கதாமுத்யம்ய வேகவான்.
அப்படி பரமேஸ்வரன் அந்த ரதத்து மேல உள்ள கொடியை பார்த்தார், எரிஞ்சு கீழே விழுந்துடுத்து. ரதத்தை பார்த்தார், உருக ஆரம்பிச்சுடுத்து ரதம். கீழே விழுந்தான். கீழே விழுந்து கதையை கையில எடுத்துட்டான். ரதத்திலிருந்து கீழே இறங்கி கதையை எடுத்துட்டான். அபியதாவத் சிவஸ்தாவது கதாம்பானேர் த்விதாச்சினது ததாபி முஷ்டிமுத்யம்ய யஜோ ருத்ரம் ஜிகாம்சஜா. அப்படி கதையை தூக்கினா மடக்கன அந்த மண்டை கீழே தெரியா விழுந்துடுத்து. தாவத் கதாம்பானேர் த்விதாச்சினது, 2 துண்டாக கீழே விழுந்துட்டு. இன்னும் யுத்தமே ஆரம்பிக்கல பரமேஸ்வரன். அவர் பார்க்க பார்க்க அது அப்படி நடக்கிறது. பார்த்தான், சரி ஓங்கி ஒரு அற விடுறதுன்னு தீர்மானிச்சான் ஜலந்தரன். கிட்டக்க வந்து ஒரு அற விடுவோம். ததாபி முஷ்டிமுத்யம்ய யஜோ ருத்ரம் ஜிகாம்சஜாம் தாவத் சிவேன பானூகீஹி க்ரோஷமாத்திரமபாகிருதः ததோ ஜலந்தரோ தைத்யः மத்வா ருத்ரம் பலாதிகம் சசர்ஜமாயாம் காந்தர்வீம் உத்ரதாம் ருத்ரமோகினீம் ததோ ஜகுஷ்ட நிருதுः கந்தர்வாப்சரசாம் கனாः தாளவேணு மிருதங்காத்யான் வாதயந்தி ஸ்ம சாபரே தத்ருஷ்ட்வா மஹதாश्चर्यम् ருத்ரோ நாத விமோஹிதः பதிதான்யபி சஸ்திராணி கரேபியோ ந விவேதசஹ. அவன் அடிக்கணும்னு கிட்டக்க வர முடியல. பரமேஸ்வரனுக்கு கிட்டக்க வர முடியல. ஏன்னா ஏதோ ஒரு சக்தி அவனை தடுக்கிறது. ஓஹோ மோகினி மயக்கிறீரா அப்படின்னு, நான் உம்மா மயக்கிறேன் அப்படின்னு மந்திரங்களை ஜபம் பண்ணி பானத்தை விடுறான் பரமேஸ்வரனை மயக்கிறதுக்கா. தத்ருஷ்டா மஹதாश्चर्यम् ருத்ரோநாத விமோஹிதா. அப்படி மோகினி அஸ்திரம், சம்மோகனாஸ்திரம்னு ஒன்று உண்டு. அந்த சம்மோகனாஸ்திர பிரயோகம் பண்ணா எதிராளிக்கு என்ன நடக்கிறதுன்னு ஊகிக்கிறதுக்குள்ள ரொம்ப தூரம் நகர்ந்து போயிடும். சம்மோகனாஸ்திரம்னு பேர், மோகிச்சு போறது. அது மாதிரி பானங்களை பிரயோகம் பண்றான் பரமேஸ்வரன் மேல. ஆனா அவரை ஒண்ணுமே செய்யல அந்த பானம். கரேபியோ ந விவேதசஹ ஏகாக்ரீபூதமாலோக்ய ருத்ரம் தைத்யோ ஜலந்தரஹ காமார்த்தஸ்ஸ ஜகாமாசு எத்திர கௌரி ஸ்திதா பவது. பார்த்தார், சரி இவரோடு இப்ப எதுக்கு அனாவசியமா யுத்தம் பண்ணணும், பார்வதி எங்க இருக்காளோ அவளை அழைச்சுன்னு நாம கிளம்புவோம், பார்வதிய கூட்டின போகணுங்கிறதுக்காகத்தானே இங்க வந்தோம் அப்படின்னு சம்மோகனாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டே பக்கத்து பக்கமாக பார்வதி எங்க இருக்கான்னு தேடினான். காமார்த்தஸ்ஸ ஜகாமாசு எத்திர கௌரி ஸ்திதா பவது யுத்தே சும்ப நிசும்பாக்யௌ ஸ்தாபயித்வா மகாபலௌ தசதோர்தண்ட பஞ்சாஸ்யः त्रिनेत्रस्य जटाधरः महावृषभमारूढः सबभूव जलन्धरः अथो रुद्रम् समाजान्तम् आलोक्य भववल्लभ अभ्याजयो सखी मध्यात् तद्दर्शनपथे भवत् यावद्ददर्श चार्वङ्गीम् पार्वतीम् दनुजेश्वरः तावत्स्ववीर्यम् मुमुचे ஜட்டாங்கஷ்டாபவத்ததா. அப்படி யுத்தம் பண்ணிட்டு பார்வதியை தேடினான், பார்வதி கிடைக்கல. அப்போ அவனுக்கு என்ன தோணித்து, பார்வதி தபஸ் பண்ணினா பரமேஸ்வரனை அடைஞ்சிருக்கா, ஆகையினால நாம பரமேஸ்வரனாக வேஷம் போடுவோம் அப்படின்னு இவனும் ஜடையை தரிச்சுட்டான், புலித்தோலை கட்டின்டான். மகாவிருஷபமாரூடः சபபூவ ஜலந்தரः அதோ ருத்ரம் சமாஜாந்தம் ஆலோக்கிய பவவல்லப. அவனும் பரமேஸ்வரன் மாதிரி ஆனான். உடம்பு பூரா விபூதியை பூசிண்டான். அபியாயோ சகி மத்தியாது தத்தரிசன பதே பவது. எங்க இருக்கான்னு பரமேஸ்வரன் மாதிரி அவனும் வேஷத்தை மாத்திண்டு பார்வதியை தேடின்று அங்க வரான். இந்த சும்ப நிசும்பர்கள் இவர்கள் எல்லாம் அந்த பக்கம் யுத்தம் பண்ணி அந்த வீரர்களுடைய எண்ணத்தை மாத்திரான். தாவத் சவேரியம் முமுச்சே ஜட்டாங்கஷ்டாபவத்ததா அதஜாத்வா ததா கௌரி தானவம் பயவிஹ்வலா. இது கௌரிக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சு பரமேஸ்வரனுக்கு யார் பரமேஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சுண்டா கௌரி. ஜகாமாந்தர்ஹிதா வேகாத் சாததோத்தரமானசே தாமதிருஷ்ட்வா ததோ தைத்யः க்ஷணாத் வித்யுல்லதாவிவ ஜவேன ஆகாத் புனர்யுத்தம் எத்ர தேவோ விஷத்வஜः பார்வத்யபி பயாத்விஷ்ணும் சஸ்மார மனசா ததா தாவத்ததரிச தம் தேவம் சூபவிஷ்டம் சமீபகம். பார்வத்வாச்ச. பார்வதி யார் பரமேஸ்வரன் தெரிஞ்சது. ஆனால் பரமேஸ்வரன் கிட்ட வர முடியல. ஏன்னா இவன் சம்மோகனாஸ்திர பிரயோகம் பண்றான். இந்த சம்மோகனாஸ்திரம்ங்கிறது பரமேஸ்வரனுக்கு அது வேலை செய்யாது, ஆனால் மற்றவர்களுக்கு வேலை செய்யும். பார்வதி பயந்தா, நம்ம மேலையும் சம்மோகனாஸ்திர பிரயோகம் பண்ணான்னா யாரு பர்த்தான்னு தெரியாம போயிடுமே அப்படின்னு கவலைப்பட்டு மகாவிஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்றான். மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணிட்டான். பார்வத்யுவாச்ச விஷ்ணோ ஜலந்தரோ தைத்யः
கிருதவானு பரமாத்புதம். ஹே விஷ்ணு, இந்த ஜலந்தரன் இப்படி ஒரு மாயையை உண்டு பண்றானே, இதிலிருந்து நான் தப்பிக்கணுமே, நீங்கள் தான் எனக்கு வழி சொல்லணும். தத்கிம் ந விதிதம் தேஸ்தி சேஷ்டிதம் தஸ்ய துர்மதேஹே. இந்த துர்மதி, இந்த துஷ்டன் இப்படி ஒரு கெட்ட காரியத்தை பண்றான், இதற்கு என்ன செய்யணும்னு நீங்கள் தான் வழி சொல்லணும். விஷ்ணுருவாச்ச தேனேவ தரிசிதः பந்தா வஜமப்யன்வயாமஹே நான்யதா ச பவேத் வத்யः பாதிவ்ரத்ய சுரக்ஷிதः. அப்ப விஷ்ணு சொன்னார், பயப்படாதே, நீ மகா பதிவிரதையாக இருக்கும் பட்சத்தில் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. அவனுடைய சம்மோகன அஸ்திரம், எந்த ஒரு மாயையும் உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. மேலும் என்னாலையும் ஒன்னும் செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவன் வரம் வாங்கின்னு வந்திருக்கான். என்ன வரம் வாங்கின்னு வந்திருக்கான்? பரமேஸ்வரனை தவிர வேறு யாராலும் நீ ஹிம்சிக்க மாட்டேன்னு அவனுக்கு வரம் இருக்கு. அதனால அவரால் தான் அவனை வதம் பண்ண முடியும். நான் அவனை வதம் பண்ண முடியாது. என்ன, எனக்கு மச்சினன், எனக்கு மச்சினனா போயிட்டான், நான் ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு விஷ்ணு சொல்றார். ஜகாம விஷ்ணுரீத்யுக்த்வா புனர்ஜாலந்தரம் புரம் அதருத்ரஸ்ட கந்தர்வானுகதः சகரே ஸ்திதः அந்தர்தானம் கதாம் மாயாம் திருஷ்ட்வா ச பபுதே ததா ததோ பவோ விஸ்மிதமானசः புனः ஜகாம யுத்தாய ஜலந்தரம் ருஷா தசாபி தைத்யः புனராகதம் சிவம் திருஷ்ட்வா சரோகீः சமவாகிரத்ரணே. பார்வதி இப்படி கவலைப்படுறாங்கிறது தெரிஞ்சு பரமேஸ்வரன் தன்னுடைய தேகத்திலேயே வச்சுட்டாரு பார்வதிய. தனியா இருந்தா தானே சிக்கல் அப்படின்னு தன்னுடைய தேகத்திலேயே பார்வதியையும் வச்சுட்டு அந்த யுத்தத்தை பண்றார் ஜலந்தரனோடு கூட. அவனுடைய மாயே பரமேஸ்வரனிடத்துல வேலை செய்யல, அந்த யுத்தம் நடக்கிறது. இது ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே ஏகாசீதி சஹஸ்யாம் சம்ஹிதாயாம் த்விதீயே வைஷ்ணவகண்டே கார்த்திக மாசமாஹாத்மியே ஜலந்தரோபாఖ్యానే சிவஜலந்தர யுத்தவர்ணனம் நாம விம்சோऽध्यायः. நாரத உவாச்ச விஷ்ணுர்ஜலந்தரம் கத்வா தத்தைத்யபுடபேதனம் பாதிவ்ரத்யஸ்ய பங்காய वृन्दायाश्चाकरोन्मतिम्. अथ वृन्दारका देवी स्वप्नमध्ये ददर्शः भर्तारम् महिषारूढम् शैलाभ्यक्तम् दिगम्बरम् कृष्णप्रसूनभूषाढ्यम् द्रव्यादगनसेवितम् दक्षिणाशागतम् मुण्डम् तमसाप्यावृतम् तदा स्वपुरम् सागरे मग्नम् सहसैवात्मनातः. ततः प्रवृद्धा सा बाला तत्स्वप्नम् प्रविचिन्वती ददर्शोजितमादित्यम् सच्छिद्रम् निष्प्रभम् मुहुः तदनिष्टमिति ज्ञात्वा विदते भयविह्वला कुत्रचिन्नालभच्छर्म गोपुराट्टालभूमिषु. ततः सखीद्वययुता नगरोद्यानमागमत् तत्रापि साम्रभद्बाला नालभत् कुत्रचित् सुखम् वनद्वनान्तरम् याता नैव वेदात्मनस्तदा. ततः सा भ्रमती बाला ददर्शातीव भीषणौ राक्षसौ सिंहवदनौ दंष्ट्रानन विभीषणौ तौ दृष्ट्वा विह्वलातीव पलायनपराभवत्. ददर्शतापसं शान्तम् सशिष्यम् मौनमास्थितम् ततस्तत्कण्ठमावृत्य निजाम् बाहुलताम् भयात्. मुने माम् रक्ष शरणम् आगतास्मीत्यभाषत. मुनिस्ताम् विह्वलाम् दृष्ट्वा राक्षसानुगताम् तदा हुङ्कारेणेव तौ घोरौ चकार विमुखौ वृषा. तौ हुङ्कारभयत्रस्तौ दृष्टा च विमुखौ गतौ प्रणम्य दण्डवद्भूमौ वृन्दावचनमब्रवीत्. रक्षिताहम् त्वया घोरात् भयादस्मात् कृपानिधे किञ्चिद्विज्ञप्तुमिच्छामि कृपया तन्निशामय. जलन्धरो हि मद्भर्ता रुद्रम् योद्धुम् गतः प्रभो तदत्रास्ते कथम् युद्धे तन्मे कथय सुव्रता. मुनिस्तद्वाक्यमाकर्ण्य कृपयोर्ध्वैक्षमैक्षत तावत्कपि समाजातु प्रणम्य जाग्रतस्थितौ. ततस्तद्भोलता संज्ञा नियुक्तो गगनम् गतौ गत्वा क्षणार्धादागत्य प्रणतावग्रतस्थितौ. शिरः कबन्धे हस्तौ च गृहीत्वा समुपस्थितौ. शिरः कबन्धे हस्तौ च दृष्ट्वाब्धितनयस्य सा प्रपातमूर्च्छिता भूमौ भर्तुर्व्यसनदुःखिता कमण्डलोदकैः सिक्ता मुनिनाश्वासिता तदा சுபர்த்திரபாலே சாபாலம் கிருத்வா தீனாருரோதஹ. இப்படி யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இந்த யுத்தத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு யோஜனை பண்ணி மகாவிஷ்ணு ஒரு காரியம் பண்ணினார். என்ன பண்ணினார்? விஷ்ணுர் ஜலந்தரங்கத்வா
தத்தைத்யபுடபேதனம் பாதிவிரத்தியஸ்ய பங்காய பிருந்தாயாஸ்தாகரோன்மதிம். ஜலந்தரனுடைய பத்னி, அவளை போய் பார்க்கிறார் மகாவிஷ்ணு. பிருந்தான்னு பேர். அவளை போய் எப்படி பார்க்கிறார் மகாவிஷ்ணுன்னு, நன்னா அலங்காரம் பண்ணிட்டு, ஒரு யுவாவாக ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிட்டு நேரா பிருந்தா கிட்ட போனார். அத பிருந்தாரகா தேவி சொப்ன மத்தியே ஜதரிசா. அவ படுத்துட்டு இருக்கா, தூங்கிட்டு இருக்கா. அப்போ நல்ல கும்னு ஒரு வாசனை, சுகந்தம். என்ன வாசனை, ரொம்ப விசித்திரமா இருக்கே அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்கிறார். பக்தாரம் மகிஷாரூடம் தைலாபியக்தம் திகம்பரம். அவளுக்கு எழுந்து கண்ணை திறந்து பார்த்தா உத்தரம் இல்லை, ஆனா மனசுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு. திரும்பவும் தூங்குறா, ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை அவளுக்கு. ரொம்ப முயற்சி பண்ணி தூங்குறா. சொப்னம் வருது அவளுக்கு. என்ன சொப்னம்? பக்தாரம் மகிஷார், தன்னுடைய பர்த்தா கணவர் ஜலந்தரன் மகிஷாரூடம் எருமாட்டு மேல உட்கார்ந்து வர்ற மாதிரி சொப்பனம் பார்த்தா. மகிஷாரூடம் தைலாபியக்தம் திகம்பரம். துணி இல்ல உடம்புல, துணி இல்ல, உடம்பு பூரா எண்ணெய் தேய்ச்சிண்டு எருமாடு மேல உட்கார்ந்து வர்ற மாதிரி சொப்பனம் அவளுக்கு. இப்படி ஆச்சு. கிருஷ்ண பிரசூன பூஷாட்யம் கிரவ்யாதகன சேவிதம் தட்சிணாசாகதம் முண்டம் தமசாப்பியாவிரதம் ததா. என்ன இப்படி வராரு இவர் அப்படின்னு சடார்னு எழுந்துண்டா சொப்னம் பார்த்தா எழுத்தாப்புல ரொம்ப லட்சணமா ஒரு யுவா நிற்கிறார். அவளுக்கு மனசுக்கு ரொம்ப வேதனை, இப்படி ஒரு சொப்னம் வருதே நமக்கு அப்படின்னு அவளுக்கு நிம்மதி போயிடுது. அந்த யுவா மகாவிஷ்ணு அங்க வந்து நிற்கிறார். சொபுரம் சாகரே மக்னம் சகசைவாத்மனா தகாம் தத பிரபுத்தா சாபாலா தத் சொப்னம் பிரவிச்சின்வதி. அந்த யுவா கிட்ட தான் பார்த்த சொப்னத்தை சொல்லணும்னு தோன்றது அவளுக்கு. அது நீ யாருப்பா அப்படின்னா, என்ன விஷயம்னா, இப்ப எனக்கு ஒரு சொப்னம் வந்தது. அதை பார்த்தா என்னுடைய பர்த்தா இது மாதிரி வரார், இருமாட்டு மேல எண்ணெய் தேய்ச்சிண்டு வஸ்திரம் இல்லாமல் வரார், ஊருக்குள்ள வரார். வர்றது எனக்கு ரொம்ப அது குறைவா இருக்கு, ஏன் இப்படி எனக்கு ஒரு சொப்னம் வருது அப்படின்னு. அப்போ அந்த யுவா சொல்றார், அது மாத்திரம் இல்ல, உன்னுடைய நகரமே மூழ்க போறதுன்னா. உன்னுடைய நகரமே சொபுரம் சாகரே மக்னம் சகசைவாத்மனா தகா தத பிரபுத்தா சாபாலா சொப்னம் பிரவிச்சின்வதி. மூழ்க போறது, இன்னொரு சொப்னம் மாதிரி வரும். இது சொப்னம்னு நினைக்காத, இது கிட்டத்தட்ட நடக்கிற தருவாயில தான் இருக்கு அப்படின்னு அந்த யுவா சொல்றான். ததரிசோ ஜதமாதித்யம் தச்சித்ரம் நிஷ்பிரபம் முகுஹு. அப்படி சொல்லிட்டு சடார்னு மறைஞ்சு போயிட்டார் மகாவிஷ்ணு. அவளுக்கு நிம்மதி போயிடுத்து. ராத்திரி கூட தூக்கமே இல்லை, எப்படா விடிய போறதுன்னு காத்துட்டு இருக்கா. இப்படி ஒரு சொப்னம் வருதே, இவர் வேற யுத்தத்துக்கு கிளம்பி போயிருக்காரு, யுத்தத்தில் இருக்காரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப கவலை அவளுக்கு. எப்படா சூரியன் உதிக்க போறதுன்னு காத்துட்டு இருக்கா. சூரியன் உதிக்கிற வரைக்குமாவது இப்படி இருக்கணுமே அப்படின்னு கவலைப்பட்டான். சச்சித்ரம் நிஷ்பிரபம் முகு ததனிஷ்டமிதி ஜாத்வா விததி பஜ விஹ்வலா. இது ஏதோ அனிஷ்டத்தை காமிக்கிறது, ஏதோ ஒரு, அதாவது கெட்ட சகுனமாக இருக்கு அப்படின்னு சுவாமி கிட்ட போய் அழறா. விததி பஜ விஹ்வலா புத்திராச்சன்னாலபத் சர்ம கோபுராட்டால பூமிஷு ததசகேத்வஜுதா நகரோத்யானமாகமது. நிம்மதி இல்ல. உடனே தன்னுடைய தோழிகள் எல்லாம் எழுப்பினான். தூங்குறவர்களை ராத்திரியே எழுப்பி உத்தியானத்துக்கு வந்தா, நந்தவனத்துக்கு வந்தா. அவர்கள்லாம் அழிச்சுண்டு தத்ராபி சாப்ரமத் பாலா நாலபத் குத்ரஜித் சுகம். எங்க வந்தாலும் அவளுக்கு அந்த மனசு பரபரப்பு தாங்கவே இல்லை. அவர்கள்ட்ட போய் எப்படி சொல்றது? சகிகள்கிட்ட என்னுடைய வீட்டுக்காரர் எண்ணெய் தேய்ச்சிருந்து வஸ்திரம் இல்லாம வரான்னு அவர்கிட்ட சொல்றதா? சொல்லவும் முடியல, அவர்கள்ட்ட சொல்லவும் முடியல சொப்னத்தை. என்ன விஷயம் என்னன்னு கேட்கிறா. ஒன்னும் சொல்லாம இங்க வா அங்க வான்னு அழிச்சுன்னு போறா. மனசு பரபரக்கிறது. தத்ராபி சாப்ரமத் பாலா நாலபத் குத்ரஜித் சுகம் வனாத் வனாந்தரம் யாதா நைவ வேதாத்மனஸ்ததாம் ததஸ்ஸா பிரமதி பாலா ததரிசாதீவ பீஷணம். என்ன பண்ணினா அப்படின்னா, பர்த்தா யுத்தத்துக்கு போயிருக்க, என்ன நடந்ததுன்னு தெரியல, இப்போ நாம போய் பார்க்கணும் அப்படிங்கிற. இது ராத்திரி காலம், இப்பெல்லாம் போக முடியாது அப்படின்னு சகிகள் சொல்றா, தோழிகள் சொல்றா. இல்ல இல்ல, எனக்கு மனசு ரொம்ப பதட்டமா இருக்கு, இப்பவே எங்க யுத்தம் நடக்கிறதோ அங்க போகணும், என்ன கூட்டின்னு போ, எங்க நடக்கிறது யுத்தம்னு விசாரி, நாங்க உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு கிளம்புறா அங்கிருந்து. ராட்சசோ சிம்மவதனு தம்ஷ்டானன விபீஷணு தௌதிருஷ்டா விஹ்வலாதீவ பலாஜன பராபவது ததர்ஷதாபசம் சாந்தம்
சிஷ்யம் மௌனமாஸ்திதம் அப்படின்னு தோழிகள் அழிச்சுட்டு காட்டுக்கு ஓடி வர, வனம் யுத்தம் நடக்கிற இடத்திற்கு ஓடி வர தோழிகளோடு கூட ஓடி வந்தா பின்னாடி 2 ராட்சசர்கள் பின்தொடர்றான் அவளுக்கு அது வேற பயமா இருக்கு. ததரச தாபசம் அப்படி வேகமா ஓடி வரும் பொழுது யாராவது நமக்கு சரியான ஒரு வழி சொல்றதுக்கு ஒருத்தர் வந்தா தேவையில்லையே அப்படின்னு வர்ற பொழுது வழியில ஒரு ஆசிரமம் வருது, யாரோ ஒரு மகர்ஷியினுடைய ஆசிரமம். அங்க நிறைய சிஷ்யர்கள், அத்தியனம் பண்ற சிஷ்யர்களோட ஒரு மகர்ஷி தூங்கிட்டு இருக்கார். அதை பார்த்தா ததரச தாபசம் சாந்தம் சிஷ்யம் மௌனமாஸ்திதம் திரஸ்கண்டமாவிருத்திய நிஜாம்பாஹுலதாம் பஜாத். அந்த ஆசிரமத்தை பார்த்த உடனே அவ சத்தம் போட்டுட்டே வரா, யாராவது என்ன காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு சத்தம் போட்டுன்னு வந்தோடனே இந்த சத்தத்தை கேட்டு தூங்கிட்டு இருந்தவெல்லாம் எழுந்துனுட்டா. எழுந்துன்னு பார்த்தா யாரோ பொண்ணு ஓடி வரா. முனையமாம் ரக்ஷசரணம் ஆகதா அஸ்மீத்யபாஷதா, என்ன காப்பாத்துங்கோ, நான் சரணடைகிறேன், என்ன காப்பாத்துங்கோன்னு சத்தம் போட்டுன்னு ஓடி வந்தா. அந்த மகர்ஷி பார்த்த முனிஸ்தாம் விஃபலாம் திருஷ்டா ராட்சசானு கதாம் ததா. பின்னாடி தோழிகளோடு வரா, பின்னாடி யாரோ 2 பேர் பின்தொடர்ந்து வர்றதை பார்த்தார். ஹுங்காரேணேவ தௌ கோரௌ சகார விமுகௌ ருஷா தௌ ஹுங்கார பயத்ரஸ்தௌ திருஷ்டாச்ச விமுகௌ கதோ. பயப்படாதே பயப்படாதேன்னு அவர் இங்க வான் கூப்பிட்டா அந்த 2 ராட்சசர்களும் மறைஞ்சு போயிட்டார். பிரணம்ய தண்டவத் பூமு விருந்தாவதனமப்ரவீத். சடார்னு அந்த மகரிஷி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவ சொல்றா, விருந்தோபாச்சா ரக்ஷிதாஹம் தயா கோராத் பயாதஸ்மாத் கிருபாநிதே கிஞ்சித் விஜ்ஞப்துமிச்சாமி கிருபயா தன்னிசாமயா. மகர்ஷே, என்ன காப்பாத்தின ராட்சசர்கள்ட்ட இருந்து நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். என் மனசுல ஒரு ரொம்ப துக்கம் ஒண்ணு இருக்கு, அதை உங்கள்கிட்ட சொல்லணும். ஜலந்தரோ ஹி மத்பர்த்தா ருத்ரம் யோத்தும் கத பிரபோ. நான் ஜலந்தரனுடைய மனைவி. ஜலந்தரன் பரமேஸ்வரனோட யுத்தம் பண்றதுக்குன்னு கிளம்பி போனார். சதத்ராஸ்தே கதம் யுத்தே தன்மே கதைய சுவர்தா. அவர் இருக்காரா, எங்க யுத்தம் நடக்கிறது, அங்க நான் போகணும், அங்க என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியணுமே அப்படின்னு கேட்டான். நாரதோவாச்சா முனிஸ்தத்வாக்கியமாகர்ண்ய கிருபயோர்த்வம் அவைக்ஷத தாவத் கபி சமாயாது பிரணம்ய சாக்ரதஸ்திதௌ ததஸ்தத்பூலதா சம்ஞா நிஜக்தோ ககனம் கதௌ கத்வா க்ஷணார்த்தாதாகத்ய பிரணதாவக்ரதஸ்திதௌ சிரः கபந்தே ஹஸ்தௌ ச गृहीत्वा समुपस्थितौ शिरः कबन्धे हस्तौ च दृष्ट्वाब्धितनयस्य सा பபாத மூர்ச்சிதா பூமு பர்த்தவ்யசன துக்கிதா. அப்போ அந்த மகரிஷி சொல்றார், ஒன்னும் கவலைப்படாதே, உன்னுடைய பர்த்தா இருக்க அப்படின்னு உடனே அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஆனா பரமேஸ்வரனோட யுத்தம் பண்றார். பரமேஸ்வரனோட யுத்தம் பண்ணி யாராவது ஜெயிக்க முடியுமா? அவர் ஒரு தப்பு பண்றார், தப்பு பண்ணப்படாது, அபராதம் பண்றார். சிவாபராதம் ஜன்மாவையே பாழ் பண்ணிடும். சிவ சொத்து குல நாசம்னு பேர், குலமே போயிடும். அது ஒரு பழமொழி. அது சிவ சொத்து குலநாசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம என்ன பரமேஸ்வருடைய சிவ சொத்தை எடுத்துட்டா குல நாசமா போயிடும் அப்படின்னு நினைப்போம். அப்படியும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். என்ன அர்த்தம்னா, சிவ சொத்து அப்படின்னா எது? நம்முடைய சரீரம். இந்த சரீரம் இருக்கே, இந்த சரீரத்தை சிவ சொத்தா பண்ணிடணும். சிவனை அடைஞ்சிடணும். பரமேஸ்வரனோட அடைஞ்சுட்டா குலநாசம். அதுக்கப்புறம் நாம குலத்துல வந்து பிறக்க மாட்டோம், மறுபிறவி கிடையாதுன்னு அர்த்தம். இந்த சரீரத்தை ஈஸ்வரார்ப்பணம் வஸ்து பரமேஸ்வரன்ட்ட அர்ப்பணம் பண்ணிடணும். அர்ப்பணம் பண்ணிட்டா மீண்டும் நமக்கு குலம் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். சிவ சொத்து குலநாசம் அப்படின்னு பழமொழி. பழமொழிகள்ல ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய இருக்கு. மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்காதேன்னு ஒரு பழமொழி உண்டு, தெரியுமா இல்லையா? மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்காதே அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, மண்ணுல பண்ண குதிரையை நம்பி ஜலத்துல இறங்கினா கரைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை, மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்காதே. மண் குதிர் அப்படின்னா காவேரியில பார்த்தா மண் மேடு தெரியும், அந்த அது உள்ள வந்து ஹாலோவா இருக்கும், காலியா. குதிர்னா 4 பக்கமும் அடைச்சிருக்கும், உள்ள ஹாலோவா இருக்கும். அந்த மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்காத அப்படின்னு அர்த்தம். மண் மேடுன்னு நினைச்சுன்னு காலை வைக்காத, உள்ள போயிடும் அது அப்படின்னு அர்த்தம். அது மண் குதிரைன்னு. ஹரியும் ஹரணும் ஒன்னும் அறியாதவர் வாயில் மண்ணு அப்படின்னு ஒரு பழமொழி. என்ன அர்த்தம்? சிவனும் விஷ்ணுவும் ஒன்னும், இது யார் தெரிஞ்சுக்கலையோ அறியாதவர் வாயில் மண்ணு அப்படின்னா
அவனுடைய வாயில் திரும்பவும் இந்த சம்சாரம்னு அர்த்தம். திரும்பவும் இந்த மண்ணில் வந்து பறக்கணும். சிவவிஷ்ணு பேதம் கிடையாது. சிவவிஷ்ணு, சிவன் வேறு விஷ்ணு வேறுங்கிறது கிடையாது. அதான் அத்வைத சித்தாந்தம். அத்வைத சித்தாந்தங்கிறது என்ன? சிவவிஷ்ணு பேதம் கிடையாது, சிவவிஷ்ணு அபேதம் அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கணும். இது யார் தெரிஞ்சுட்டு இருக்கானோ, இது யார் தெரிஞ்சுக்கலையோ, அறியாதவர் வாய் மண்ணு, திரும்பவும் இங்க மண்ணில் வந்து பறக்கணும் அப்படின்னு அர்த்தம். பக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலைன்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை, சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சவனுக்கு வாத்தியார் வேலை. வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கு கற்றவன், இவன் எங்க போறான், எங்க வரான், என்ன பண்றான் அப்படின்னு தெரிஞ்சவனுக்கு போலீஸ் வேலை அப்படின்னு அர்த்தம். அது மருவி பக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலைன்னு ஆயிடுச்சு. அது மாதிரி சிவசொத்து குலநாசம் அப்படின்னா இந்த தேகம் உட்பட அனைத்தையும் பரமேஸ்வரனுக்கு கொடுத்துடணும். பரமேஸ்வரனாகவே நாம ஆயிடணும். அதான் ஜீவன் முக்தி நிலைன்னு பேர். ஜீவன் முக்தி நிலைங்கிறது என்ன? நாமும் ஈஸ்வரனும் ஒன்னும் என்கிற பாவம் அனுபவத்திற்கு வரணும். சொன்னா போறாது, அதை அனுபவத்திற்கு கொண்டு வரணும். அதாத்மானம் சிவாத்மானம் ஸ்ரீ ருத்ரரூபம் தியாயேத். சிவன் வேறு நான் வேறு இல்லை, நான் சிவபூஜகா அப்படின்னு இருக்கு. அதான் சிவபூஜை பண்ற பொழுது மகன்யாசம் பண்றோம், ஞாசங்கள்லாம் பண்ணிக்கிறோம். என்ன பண்றோம்? நாமும் பரமேஸ்வரனாக ஆகும். அப்படிதானே? ஜனாதிபதியை பார்க்க போறோம் அப்படின்னா சாதாரணமா துண்டை போச்சுன்னு போனா செக்யூரிட்டியை உள்ள விட மாட்டான். நாமும் ஜனாதிபதி மாதிரி அலங்காரம் பண்ணிக்கணும். நல்ல வாசனை எல்லாம் போட்டு நல்லா பேண்ட் ஷர்ட்டை டிப்டாப்பா போனாதான் ஜனாதிபதியை பார்க்க முடியும். ஜனாதிபதி மாதிரி நாமும் அலங்காரம் பண்ணிக்கணும். அப்படிங்கிறது மாதிரி தான் பரமேஸ்வரனை பூஜை பண்ணணும்னா நாமும் பரமேஸ்வரனாக ஆகணும். அப்படிங்கிறதுக்காக தான் சிரசிலிருந்து ஆரம்பிச்சு மகன்யாசங்கள்லாம் பண்ணிட்டு அதாத்மானம் சிவாத்மானம், நானும் சிவனும் ஒன்னும் அப்படிங்கிற பாவத்தை அடைஞ்சு ருத்ராட்ச மாலைகள்லாம் 1000 ருத்ராட்ச தரிச்சுண்டா சாட்சாத் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்காந்த புராணம். 1000 ருத்ராட்சம் தரிச்சுக்கணும். மகாபரிவாருடைய பிரதோஷ பூஜை அலங்காரம்னு ஒன்று உண்டு. பிரதோஷ பூஜை கிரீட்டம் மாதிரி ருத்ராட்சம் வச்சுருப்பார். அதுல கிட்டத்தட்ட ஒரு 300 ருத்ராட்சம் இருக்கும். அது மாதிரி கழுத்துல ஒரு 200 ருத்ராட்சம், அப்புறம் கையில, இப்படி உடம்பு பூரா. நாபிக்கு கீழே போகக்கூடாது ருத்ராட்சம், நாபிக்கு மேலேயே 1000 ருத்ராட்சத்தை தரிச்சுக்கிறது. அப்படி தரிசன சிவபூஜை பண்ணினா சாட்சாத் பரமேஸ்வரன். அப்பைய தீட்சிதர்னு ஒரு மகான் இருந்தார். அந்த அப்பைய தீட்சிதர் மகான் அப்படி பூஜை பண்ணுவார். அவருடைய பத்னி, அவர் பூஜை பண்ற பொழுது கதவை சாத்திண்டு பூஜை பண்ணுவார் ரூம்ல எப்பொழுதுமே. ஏன்னா எல்லாருமே அப்படிதான் பூஜை பண்ணணும்னு தான் தர்மசாஸ்திரம் சொல்றது. சிவ பூஜை பப்ளிக்கா பண்ணக்கூடாது, கதவை சாத்திண்டு பண்ணணும். அவர் அப்பைய தீட்சிதர் கதவை சாத்திண்டு சிவ பூஜை பண்ணிட்டு பரமேஸ்வரனோட பேசிண்டே பண்ணுவாராம். இந்த அம்மா எல்லாம் பூஜைக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கதவை சாத்தின்னு வெளியில வந்துருவா. யாரோ 2 பேர் பேசிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கும் ரூம்ல. பரமேஸ்வரனோட அவர் பேசுற, 2 பேர் பேசிண்டே பூஜை பண்ற. அந்த அம்மாளுக்கு அதை பார்க்கணும்னு ஆசை. அந்த அம்மா அவர்கிட்ட சொன்னா, நான் பார்க்கணும் அப்படின்னு. ஆகட்டும், காலம் வரும் அப்படின்ட்டாரு. அந்த அம்மாவுக்கு ஆர்வம் பார்க்கணும்னு என்ன பண்ணினா, சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கிற பொழுது மெதுவா ஒரு கதவை திறந்து பார்த்தா. அந்த அம்மா பார்த்த உடனே டக்குன்னு கண்ணு தெரியாம போயிடுது. இந்த அம்மாளுக்கு கண் பார்வை போயிடுது அவருடைய பத்னிக்கு. உடனே சுத்தமா கண்ணு தெரியல, ஒண்ணுமே தெரியல, அப்படியே உட்காந்துட்டா வாசல்ல. அவர் சிவ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா உட்காந்துருக்கா. என்னாச்சுமா, நைவேத்தியம் பண்ணலையா, ஏன் இங்க உட்காந்துருக்க? இந்த அம்மா சொன்னா, இல்ல நான் அது மாதிரி பார்த்தேன், எனக்கு கண்ணு போயிடுது. அடாடா, நான் தான் பார்க்காதேன்னு சொன்னேனே, என்ன பார்த்தேன்னு கேட்டாரு. எதை பார்த்தேன்? இல்ல நான் உங்களை தான் பார்த்தேன், பார்த்த உடனே எனக்கு கண் பார்வை போயிடுது. கடைசியா என்ன பார்த்தேன்னு கேட்டாரு. நீங்க போட்டுருக்கிற ருத்ராட்சம் பூரா பாம்பாக தெரிஞ்சது எனக்கு அப்படின்னு சொன்னா அந்த அம்மா. உடம்பு பூரா பாம்பு நெழிஞ்சின்ற இருந்த மாதிரி பார்த்தேன், கடைசியா எனக்கு அதான் தெரிஞ்சது, கண்ணு போயிடுது அப்படின்னு. நம்ம பரமேஸ்வரனை பார்த்த கண்ணு வேற எதையும் பார்க்காது அப்படிங்கிறது அந்த அம்மாவனுடைய வாழ்க்கையில் ஆச்சு. அதுக்கப்புறம் கண்ணு தெரியல. அதுக்கப்புறம் அவர் ஸ்தோத்திரம், பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரே ஒரு கண்ணை கொடுத்தாரு பரமேஸ்வரன் அந்த அம்மாளுக்கு. அப்படின்னு அவருடைய சரித்திரம், அப்பைய தீட்சிதர் சரித்திரம். அப்படி பரமேஸ்வரனோடு கூட பேசிண்டே பூஜை பண்றவர், அவரும் பரமேஸ்வரனாக ஆறுது. அது மாதிரி தானும் பரமேஸ்வரனாக ஆகணும். அதுக்குதான் மகன்யாசம்னு வச்சிருக்க. அது மாதிரி
இங்க என்ன ஆச்சுன்னா, அவர் பரமேஸ்வரனோடு மோதி ஜெயிக்க முடியுமா? இது மாதிரி உன்னுடைய பர்த்தா பண்றார், அதுல இருந்து யாராலையும் மீட்க முடியாது. ஆனா இவரே மனசு மாறி பரமேஸ்வரன்ட்ட அபராத க்ஷமாபணம் கேட்டுண்டால் பரமேஸ்வரன் மன்னிச்சுடுவார். ஆனா இவன் பண்ற யுத்தத்தை பார்த்தா மன்னிக்கிறாப்லயே தெரியலையே, இன்னும் ரொம்ப உக்கிரமான யுத்தம் பண்றான் அப்படின்னு அந்த யுத்தத்தை அவர் வர்ணிக்கிறார் அந்த அம்மாள்கிட்ட. சொன்ன உடனே அந்த அம்மாளுக்கு கேட்க கேட்க ரொம்ப வேதனையா போயிடுத்து. மயங்கி கீழே விழுந்துட்டா அந்த அம்மா, பொத்துன்னு கீழே விழுந்துட்டா. இத்யுக்தா சாததா பிருந்தா பிராவிசத்து ஹவ்யவாகனம் பிரணம்யதாகிரதஸ்திதௌ கிரஹீத்வா சமுபஸ்திதௌ சிரः கபந்தே ஹஸ்தௌ ச திருஷ்ட்வாப்திதனயஸ்ய ச கமண்டலோதகைः சிக்தா முனினா சாசிதா ததா. புத்துன்னு மயங்கி கீழே விழுந்தா. உடனே அந்த மகரிஷி அவளுக்கு ஜலத்தை தெளிச்சு அவளை ஆஸ்வாசப்படுத்தினான். இன்னும் கவலைப்படாதே, பரமேஸ்வரன் ரட்சிப்பார். உன்னுடைய பக்தி, நீ பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணு, பரமேஸ்வரனை தியானம் பண்ணு, உன்னுடைய பர்த்தாவை காப்பாத்துவா அப்படின்னு சொன்னான். ஸ்வபர்த்திருபாலே சாபாலம் கிருத்தாதீனா ருரோதஹ. அவள் ஹோன்னு அழுதா. அழுது, ஏன் என்னுடைய கணவருக்கு இது மாதிரி எண்ணங்கள்லாம் வருது, பரமேஸ்வரனோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும்னு அப்படிங்கிற எண்ணம் ஏன் அவருக்கு வந்தது அப்படின்னு கேட்க, அந்த மகரிஷி ஒரு சம்பவத்தை சொல்றார் அப்படின்னு இந்த சரித்திரம் மேற்கொண்டு போறது. இதுல மேற்கொண்டு சரித்திரத்தை நாளைய தினம் பார்ப்போம்னு சொல்லி இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்வஸ்தி பிரஜாபியः பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयम् क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदाम् शतम्. लाभस्तेषाम् देयस्तेषाम् कृतस्तेषाम् पराभवः तेषामिन्दीवरश्यामो हृदये सुप्रतिष्ठितः. गोपिका जीवनस्मरणम्. नमः पार्वतीपतये.